ஐயா. Praise the Lord. Hallelujah. Stand. இந்த ஸ்தோத்திர பெருவிழாவில் என்னை மிக பெருமையாக ஏற்றுக்கொண்ட இந்த நகரத்தின் காவலர், இந்த தெருவுக்கு ராஜா, அவரோடு சேர்ந்து உங்களை வாழ்த்துவதற்கு எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜா அவர்கள் என் பாட்டுக்கு தீவிர ரசிகர். விட்டால் என் நேரமெல்லாம் காலி ஆயிரும். ஆமாம், அதனால் தூரத்தில் உட்காந்து அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவர். அல்லேலூயா. நல்ல ராக தலைவன், அற்புதமான தேவ மனிதர் ராஜா அவர்களுக்கு, டேவிட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஒரு மணி 1:30 மணி வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றியே சொல்ல போகிறோம். ஆண்டவருக்கு நன்றியே சொல்ல போகிறோம். எப்படி நன்றி சொல்லலாம்? சங்கீதம் 28:6 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின், இந்த 36 வருஷத்தில் சொல்லுங்க, இந்த பரிசுத்த பூமியை ஆண்டவர் நமக்குன்னு ஆசீர்வதிச்சு இந்த பூமியில் உலாவி நாம் தேடும் போதெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்ம இந்த நகரத்தில், இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆமேன். அதனால் இப்போ என் கேள்வியெல்லாம், இவ்வளோ பேர் ஜெபிக்க இருக்கும்போது எப்படி பாஸ்டர் பலவீனமாக வரலாம் சொல்லுங்கள். இந்த நோட்டீஸ் அடித்ததுலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணி இருந்தால் சொல்லுங்கள், பேதுரு சிறைச்சாலையில் இருந்தால் கூட விடுதலையாக வந்துடணுமில்ல சொல்லுங்கள். பேதுரு சிறைச்சாலை தான் இருந்தார். சபையார் பண்ணுற ஊக்கமான ஜெபத்துக்கு சிறைச்சாலைக்குள்ளே தேவதூதனே வந்தாருன்னா, நான் பார்க்குறேன் பாஸ்டர் நடந்து வர்றாரு, கஷ்டப்பட்டு வர்றாரு, சபையார் ஒரு மாதிரி தான் ஜெபம் பண்ணுறீங்களோ? சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டால் அவரை துதிப்பேன். 7ஆம் வசனம். அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம், பாட்டு பாடியே நன்றி சொல்ல போகிறோம். இந்த சவுண்டு உங்களுக்கு எல்லாம் கிளியராக இருக்கா? பின்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. அப்படியே பாருங்க, சங்கீதம் 28 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இன்னும் மனப்பாடம் ஆகலையா? இன்னொரு மனப்பாடம் ஆயிருக்கணுமே. ஆயிடுச்சுல்ல? அப்பப்போ படித்து பாஸ் பண்ணணும், அப்புறம் பார்க்காமலே பாடணும். காப்பி அடிச்சே எவ்வளோ நேரம் பாஸ் பண்ணுறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு வல்லமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கு செலுத்துங்கள். இந்த சங்கீதம் 28-29 பாட போகிறோம். இந்த இடையில் சாப்பாட்டுக்கு அப்புறம் பிரேக் இருந்தால் எங்கேயாகிலும் பாடிக்கிட்டே இருங்க. பாட்டினால நன்றி சொல்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 70 வாழப்பாடியில் ஏசிய சபையில் சொல்லிக் கொடுத்தேன்.
அப்போது முன்னால் ஒரு மகன் உட்காந்துருந்தா, அது 10th படிக்கிற பிள்ளை. சங்கீதம் 70 மனப்பாடமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அன்றைக்கே சங்கீதம் 70 மனப்பாடமாக படித்து அன்றைக்கே 70 முறை சொல்லித்தான். இப்போ நான் இந்த வாரம் போன வாரம் சந்தித்தேன். தாத்தா, சங்கீதம் 70 நீங்கள் சொன்ன மாதிரியே நான் மனப்பாடம் பண்ணேன். 10th எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சொல்லுங்கள், இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தினேன் அப்படின்னா பாட்டினாலே அவரை துதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பாட்டெல்லாம் பாட சொல்ல, பாட்டுன்னு ஒன்று நான் கையை உயர்த்தணுன்னு நீங்கள் பாடிடணும். ஆமாம். மத்தியானம் சாப்பாட்டு நேரத்தில் நான் உங்ககிட்ட வந்து சங்கீதம் அப்படின்னு 28 நாள் 2 கையும் உதறிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், பாட்டினால் அவரை துதிப்பேன். அடுத்த பாட்டை எழுதும்போது பலவான்களின் புத்திரர் நீங்கள். நம்ம சாதாரண பிள்ளைங்கள உலகத்தில் எல்லாரையும் பிசாசு ஜெயிக்கிறான். ஒரு சின்ன கூட்டத்துக்கிட்ட மட்டும் இன்னைக்கு வரைக்கும் தோக்குறான். அது யாருன்னு தெரியும். பயப்படாதே சிறுமந்தியே. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரையும் கவுக்கிறான், அழிக்கிறான், நொறுக்கிறான். அது என்னமோ இந்த கூட்டத்தை பார்த்த உடனே பயப்படுறான். இதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பாடு தான் பாடுறீங்க. சரி, 1 2 3 ஆக்ஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். மனப்பாடாயிருச்சா? இதை 28 முறை பாடணும். அப்படி எங்கேயாவது எழுதி வச்சிருக்காங்கன்னா 28ஆம் சங்கீதங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் பின்பாட்டு தான் பாடுறீங்க. 1 2 3. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு வல்லமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கு செலுத்துங்கள். நம்ம பலவான்களின் புத்திரரா மாறி ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் நம்ம அதை நிரூபிக்கல. இப்போ நான் பெங்களூரில் மெர்சின்னு ஒரு அம்மாவுக்கு சொன்னேன், எப்படிம்மா உன் மகன் 2 அடுக்கு மாடி கட்டி கீழ் அடுக்கு அப்பா அம்மாவுக்கு, மேல் அடுக்கு அவருக்கு, கீழ் அடுக்கு அப்பா அம்மாவுக்கு, ஏன்னா படிக்கட்டு ஏற மாட்டாங்க, மேல் அடுக்கு அவர். ஸ்வீட்டி வீட்டுக்கார் பேர் என்ன? ஸ்வீட்டி. அவர் 2 அடுக்கு. 2வது அடுக்கில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு கீழே வர்றேன். அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. ஐயா, இந்த மகனுக்காக நான் 1.5 லட்சம் ஸ்தோத்திரம் பண்ணையா. நான் சொல்கிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன். 1.5 லட்சம் ஸ்தோத்திரம் பண்ணுறதே என் வேலையா. அப்புறம் என்னம்மா நடந்ததுன்னா, அவன் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் ஏன்னு சொல்லுங்க. நீங்கள் பாடுறதே வேலை, ஸ்தோத்திரம் பண்ணுறதே வேலை. எங்கள் பாஸ்டர் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, ஆண்டவர் உங்கள் வீட்டில் தங்கணும், நீங்கள் ஒரு நாள் அவர் வீட்டில் வந்து குந்தணும். எங்கே உங்கள் வீட்டில் ஆண்டவர் தங்கலையே? நான் சொல்கிறது புரியலையாது. ஆண்டவர் தங்கனா உங்கள் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க. மகிழ்ச்சியாக இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இந்த வீட்டில் களி கூறுதல், அந்த வீட்டில் மகிழ்ச்சி. கர்த்தருடைய வீட்டில் களி கூறுதல். அப்போ இங்கே வந்தால் களி கூறுதல், வீட்டுக்கு வந்தால் மகிழ்ச்சி. எங்க உங்கள் முகத்தை பார்த்தா 6 நாளும் என்ன மகிழ்ச்சியாக அப்படியே கேட்குறாங்க. கர்த்தருடைய நாளில் வந்தால் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்களேன். வீட்டில் மகிழ்ச்சி, கர்த்தருடைய நாளில் மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்.
அப்போ மன மகிழ்ச்சி நாளில் நீங்கள் நம்பர் 1 இருக்கிறீங்களான்னு உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஐயா அதை ஏன் கேட்குறீங்க? 4 பாட்டு பாடும்போது ரிட்டையர்ட் ஆன 4 வந்து உட்காருது. 5 பாட்டு முடியும் போது வீடு போன்னு சொல்கிறதெல்லாம் வருது. இப்போ நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவருடைய வீட்டில் நம்பர் 1 நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு உங்கள் பாஸ்டர்கிட்ட மைக்கை கொடுத்து கேட்டால் அப்படின்னா ஆனந்த கண்ணீரா சொல்லுங்களேன். அப்போ உங்கள் வீட்லேயும் ஆண்டவர் தங்குறதுக்கு நீங்கள் வழி ஆயத்தம் பண்ணல. கர்த்தருடைய வீட்லேயும் நீங்கள் நம்பர் 1 இல்லை. ஜெயம் கொள்றவன் ஆலயத்தில் தூணாக இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் தூணாக இருப்பான். அவன் வரமாட்டானா, அந்த அம்மா வரமாட்டாங்களான்னு பாஸ்டருடைய உள்ளம் அங்கலாய்க்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ சொல்லுங்கள், உங்கள் பாஸ்டர் அப்படி உங்களை நினச்சா சொல்லுவாரா? ஐயோ அவர் காணுமே இன்னும் அப்படியா சொல்கிறாரு? 3 பாட்டு பாடி டயர்டாகி, கீபோர்டு வாசிக்கிறவங்க டயர்டாகி சொல்லுங்கள், அப்புறம் ஏதோ சொல்லுங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டிய குறிப்பெல்லாம் வச்சுட்டு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போகிறோம். அப்படியெல்லாம் இல்லைன்னு அவர் சொல்லணுமில்ல. சொல்லுங்கள், ஏதோ என் நிலைமை உங்களுக்காவது புரிஞ்சிருக்கேன்னு உங்களை பார்க்குறாரு. ஆக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. நான் என்ன உங்களோட 1.5 லட்சமாக நான் சொன்னேன் மிர்சி அம்மா மாதிரி. அப்புறம் இப்போ நான் 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் தோத்திரம் பண்ணுறேன்னுது. ஏன்னா 2வது பையன் ஒரு இன்டர்வியூக்கு போகிறான். நான் சொல்கிறது, அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வீட்டில் ஆண்டவர் தங்கணும். நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்து ஒரு நாள் இங்கே குந்தணும். சரி, இப்போ நம்ம கையை இப்படி உயர்த்தும் போது நான் அப்படியே என்னை 100க்கு 100 ஒப்படைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். ரெடியாக இருக்கிறீங்களா? ஒரு ஆள் நன்றி சொல்லணும் அப்படின்னு உட்கார்ந்தானா, எதுக்கு நன்றி சொல்கிறது? இந்த வருஷம்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி நன்றி சொல்கிறது? காரு ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சு, எப்படி நன்றி சொல்கிறது? மகளுக்கு பிரசவ செலவு ரொம்ப அதிகமாகி போச்சு, எப்படி நன்றி சொல்கிறது? மகனுக்கு இன்னும் வேலை இல்லை, எப்படி நன்றி சொல்லணும்? எழுதுறாராம். அவங்க வீட்டம்மா ஒரு டீ கொண்டு வந்தாங்களாம். ஏங்க என்னங்க எழுதுறீங்கன்னா, அவர் படிக்குதான். இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமான வருஷம் அப்படின்னு எழுதினாராம். ஆனாலும் நாங்கள் ரொம்ப நெருங்கி உங்ககிட்ட வந்த வருஷம்னு எழுதிச்சான். காரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ரொம்ப செலவுன்னு. ஆனால் அதில் பயணம் செய்து நாங்கள்லாம் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோன்னு. என் மகளுடைய பிரசவ செலவு ரொம்ப அதிகம்தான், ஆனால் மகளும் பேரப்பிள்ளையும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு நினச்சான். பையனுக்கு வேலை இல்லை தான், ஆனால் எங்கள் தெருவிலேயே அவன் தான் நல்ல பையன்னு எழுதிச்சான். இப்போ சொல்லுங்கள், உங்களை வந்து உங்கள் வீட்டில் விசாரிக்கலாமா உங்கள் அப்பா கிட்ட? உங்கள் பையனா? என் பையனா? நான் புரியலையா உங்களுக்கு? அப்போ கையை உயர்த்தினா இனி ஆகிலும் ஆண்டவர் 4 வருஷத்துக்குள்ள பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போயிருந்தாங்க. இந்த 4 வருஷத்துல ஆகிலும் 40 வருஷத்தில் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போயிட்டாங்க. அப்படி பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போகலன்னா அவர் நம்மளை விட்டு போயிடுறாரு. நீங்கள் படித்து பார்த்தது 40 வருஷம் நான் அந்த சந்ததியை அரோசித்தேன், என் வழியை அறியலைன்னு நான் அவங்கள விட்டு போயிட்டேன்ட்டார். நீங்கள் ஒன்றா பாருங்கள், 40 வயசு வரைக்கும் படிப்பு, அப்புறம் வேலை, அப்புறம் கல்யாணம், அப்புறம் மோட்டர் சைக்கிள் எல்லாமே வந்திருக்கும் வேக வேகமாக. இப்போ என்ன வந்திருக்கும் தெரியுமா? சுகர் வந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் வந்த உடனே என்ன சிஸ்டர் கேட்டது என்னென்னா, சுகர் போடலாமான்னு. நானும் போடுங்கன்னு. இங்கே வந்து டீயில் சுகர் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பயம். நீங்கள் சொல்லுங்கள், 40 வயசில் சொல்லுங்கள், நம்ம ரொம்ப சுகமாக இருக்கணும்னா அப்போ தான் சுகம் இல்லை. சொல்லுங்கள், 50 வயசில் சொல்லுங்கள் ஆட்டம், 60 வயசில் ஓட்டம்,
ரிட்டையர்மெண்ட்டு. 70 வயசில் சொல்லுங்கள் நாட்டம், முக வாட்டம்னு சொல்கிறேன். ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. 2 கையும் உயர்த்தி, வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வம். தீர்க்காயுசு எவ்வளோ தெரியுமா? 70 வருஷம் இல்லை, 80 வருஷம். எங்கள் கையை அப்படி விரிச்சு, நான் அப்படி எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமாம், எல்லாம் கவனிங்க. 40 வயசுக்கு மேலே நீங்கள் நல்லா இருக்கணும், 40 வயசுக்கு கீழே பிள்ளைங்க நல்லா இருக்கணும். சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருந்து அவங்கள நல்லா படிக்க வைக்கணுமில்ல? ஆமாம், அது ஃபீஸ் கட்டி அம்மா பீஸாக போயிடும், அவங்க அப்பா லூஸாக போயிடுவான். நான் சொல்கிறது புரியலையா உங்களுக்கு? எங்கம்மா அவங்க வீட்டுக்காரன்னா ஃபீஸ் கட்டி நான் லூஸாக போயிட்டேன், பீஸாக போயிட்டேன், அவங்க அப்பா லூஸாக போயிட்டான். எங்கே இருக்கு ஆக்ஷன்? ஓரளவுக்கு பரவாயில்ல. 1 2 3. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு வல்லமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கு செலுத்துங்கள். கர்த்தருக்கு எப்படி மகிமை வரும் அப்படின்னா, நம்ம பலவான்கள்னு நிரூபிச்சாதான் வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் கவனிச்சிங்களா? நம்ம அவர்கிட்ட வரும்போது ஆடாக தான் வருவோம், ஆனால் வெளியே போனால் ஓநாய்களை ஜெயிக்கணும். என்னது? வரும்போது நம்ம ஆடு தான், நம்மளை மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் இருப்பார். ஆனால் வெளியே போகும்போது ஓநாய்களை ஜெயிக்கிற அளவு இருக்கணும். எங்கே ஜெயிக்கிறோம்? இங்கே பலவான்கள். எப்படி மகிமை வரும்? நான் இங்கே எப்படி இருக்கிறனோ அப்படியே பத்திரமா கரை இல்லாமல் திரை இல்லாமல் வருவேன். நம்ம பாருங்க, இங்கேருந்து வெளியே போனோடனே 6 முகம். சொல்லுங்க, நம்மளை பார்த்தாலே நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையான்னு கேட்குற மாதிரியா இருக்கிறோம்? சொல்லுங்க. போன வாரம் ஒரு கிரவுண்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். 3 அடி தூரத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். நான் பாடுறேன், ஜெபிக்கிறேன், என்னை திரும்பியே பார்க்கல. அவன் என்ன ஆண்டவரே, நான் உன் பிரசன்னத்தில் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவன் திரும்பி பார்க்கலையே, நான் அவன் பாட்டுக்கு செல்ஃபோனை பார்க்குறான். அப்புறம் நானே போய் அவனை தட்டி, கல்யாணம் ஆயிடுச்சான்னு, பிள்ளைங்க இருக்கா, அதெல்லாம் காப்பாற்றணுன்னா வானத்தை படைச்சவரை பார்க்கணுன்னு. சரி சார் சரி சார்ன்றான். சொல்லு. கொஞ்சம் தள்ளி போனால் 3 பேர் வாலிபருங்க வண்டியில் உட்காந்துக்கிட்டு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பேசலை. அப்புறம் சொன்னேன், இந்த கிரவுண்டில் நீங்கள் நடக்கலாம், ஓடலாம், சிரித்து பேசலாம், இங்கேயே இதே மாதிரி உட்கார்றதுக்கு உங்களுக்கு கிரவுண்டு தேவையா, மோட்டார் சைக்கிள் தேவையான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சரியாக உட்காந்து, சொல்லுங்கள் சார், நான் வயசானவன், கர்த்தரை தேடுறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கு மேலே நான் சாதிக்க மாட்டேனான்னு தேடுறேன். உங்களை பார்த்தா சாதிக்கிற மாதிரி தெரியல. என்ன? தேங்க்ஸ் சார், வி அண்டர்ஸ்டாண்டுன்னாங்க. இப்போ சொல்லுங்கள், நான் பலவான்கள் புத்திரரோடு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களால் கர்த்தருக்கு மகிமை வருதா? ஆக்ஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு கர்த்தருக்கு செலுத்துங்கள். ஆமென். இது மனப்பாடம் ஆயிடணும். சாயங்காலம் கட்டாயம் செக் பண்ணுவேனா, இல்லைன்னா மத்தியானம் சாப்பாடு இருக்கா? இருக்கு. ஆமாம், வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது. சொல்லுங்க, மனப்பாடம் பண்ணிட்டு ஆமாம் போய் உட்காந்து சாப்பிடணும். அல்லேலூயா. டேவிட் ஞாபகப்படுத்துங்க, சாப்பிடும்போது நான் போய் அவங்கள விசாரிக்கணும். சங்கீதம் 28ன்னு சொல்லுவேன். உடனே சாப்பிட்றத விட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது எங்களுக்கு பொல்லாத காலம். என் ஜனம் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் சிருஷ்டிப்பேன். அதுதான் புதிய வானம் புதிய பூமி. என்ன இருந்தாலும் இல்லைனாலும் இவன் சந்தோஷமாக இருப்பான், இந்தம்மா சந்தோஷமாக இருப்பான். எது புதிய வானம் புதிய பூமின்னு எழுதுறாரு ஏசையா.
என் ஜனம் என்னைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க திரும்ப திரும்ப பாடுவாங்க. நித்திய மகிழ்ச்சி அவங்க தலை மேலே வரும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த மேட்ச்லெஸ்னே இன்னும் 4 வருஷத்தில் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போயிடணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இவ்வளோ நாள் கண்டுபிடிச்சிங்களான்னா இல்லை. பால் அப்படின்னா கர்த்தருடைய வசனம். வசனத்து மேலே பைத்தியமாக இருக்கிறவங்கள எங்களால் பார்க்க முடியல. பைபிளும் கையுமா பைத்தியமாக இருக்குது. செல்ஃபோனும் கை, நான் உங்களை சொல்லலை. நம்மளை பைபிளோட பார்த்தவங்கள விட செல்ஃபோனோட பார்த்தவங்க தான் அதிகம். என்ன கேட்குறாரு ஆண்டவர். நான் சொல்கிறது கர்த்தர் முன்னாடி சொல்கிறேன். ஆஃபீஸ் போனால் கூட பைபிள் எடுத்துகிட்டு போகிறவங்கலாம் கிடையாது. பை மட்டும் ரொம்ப விலை. நான் உங்களை சொல்லலை. சொல்லிவிட்டு நான் பத்திரமா ஊருக்கு போக முடியாது. சொல்லுங்க, நம்ம பாலும் தேனும் ஓடுற தேசத்தை தேடுறவங்கன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். எங்கே போனாலும் அதை கொண்டு போனோம் கையில். தேன் அப்படின்னா என்னன்னா, தேன் கிடைக்கிற இடம் இது. நீங்கள் பறந்து வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி தானே வந்தீங்க. நாளைக்கு சண்டே தான் தெரியும். கெட்டிக்காரன் குட்டெல்லாம் 8 நாளில் தெரியுமா? சொல்லு. ஒவ்வொரு வாரத்துலேயும் 8வது நாள் சண்டே தான், சனிக்கிழமை. அப்போ கெட்டிக்காரன் குட்டி 8 நாள் தெரியும்னா, நீங்களும் நானும் அங்கங்கே பறக்கிற தேன், அந்த தேனீக்கெல்லாம் பறந்து வந்து சொல்லுங்கள் ஒன்றா உட்காரும். அப்படி உட்கார்ந்தா வாங்குகிற தேன் கூட்டு தேன். பிரசங்கியார் சொல்கிறது தெளிதேன். கொஞ்ச நேரம் தான் கிடைக்கும். சொல்லுங்கள், இது தெளிதேன், அது கூட்டு தேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது கண்மலை தேனினால் தான் உன்னை திருப்தி ஆக்குவேன். இங்கே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோட ரொம்ப நேரம் பேசுகிறவங்கன்னு பேரை வாங்கணும். நம்ம இன்னும் அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுது, அவர் என்னங்க அவ்வளோ ஜெபம் பண்ணுறாரு, அப்படி பேரை வாங்கினா ஊரையே வாங்கலாம். இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க உயிரையாவது வாங்கலாம். இது ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறவங்கன்னு பேர். அவருக்கு ஜெபத்தை கேட்கிறவர்னு பேர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே, அன்பு தேவன் நீரே. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே, அன்பு தேவன் நீரே, அன்பு தேவன் நீரே, அன்பு தேவன் நீரே. ஜெபம் கேட்டு பலன் தருவி, ஜெபம் கேட்டு சுகம் தருவி, ஜெபம் கேட்டு பதில் தருவி, ஜெபம் கேட்டு ஜெயம் தருவி. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே. நீரே நீரேன்னு நான் சொன்னாதான் பாடுவீங்க இல்லை? உடனே புள்ளி வச்சா கோலம் போட்டுருணும், கோடு போட்டால் ரோடே போட்டுருணும். நீரே நீரேன்னு நான் உங்களை பார்க்குறேன், என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நியாயமா இது? நம்மெல்லாம் மாம்சமானவங்கன்றதெல்லாம் மாறி இப்போ ஆவிக்குரியவங்கன்னு ஆயிட்டோம். லாபா ஷல்காரா. இன்னமா மாம்சத்துக்குரியவங்க, நம்ம ஆவிக்குரியவங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், நம்ம ஆவி ஸ்பிரிச்சுவல் பீப்புள். மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே. நிறுத்துவேன். நீரே 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 தேவன் நீரே, அன்பு. ரெடியாக இருக்க. நான் தான் சொன்னேன், நம்ம இன்னைக்கு பாட்டு பாடி தான் நன்றி சொல்ல போகிறோம். ஆமாம். ஒருத்தன் ஆஸ்பத்திரிக்கு போனானா கொஞ்சம் லேட்டாக வந்தானா,
வந்தவன் முழங்கால் போட்டு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இருட்டாக இருந்தது ஆண்டவரே, சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆட்டோ கிடைக்கல ஆண்டவரே, தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே. ஒரு திருடன் வந்தான் ஆண்டவரே, தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே. கத்தியை நிட்டுனா ஆண்டவரே, தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே. பர்ஸை பிடிங்கிட்டான் ஆண்டவரே, தோத்திரம். அவங்க வீட்டு அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சான். எங்கள் தோத்திரம் பண்ணுறவங்கள பார்த்துருக்குறேன். இருட்டாக இருந்தது ஆண்டவரே, ஆட்டோ ஆண்டவரே, கத்தியை நீட்டினா என்னங்க பைத்தியம் முடிச்சிருச்சா அவங்களுக்கு? கண்டாக்டரை பார்க்க போனீங்களா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனீங்களான்னு கேட்டுச்சான். அது இல்லைம்மா, கண்டாக்டரை தான் பார்த்துட்டு வெளியே வந்தேன், இருட்டாக இருந்ததா, அங்கே ஒரு திருடன் நின்றுட்டு இருந்தாமா, கத்தியை நீட்டாமா, பர்ஸை பிடிக்கிட்டாமான்னு. எனக்கு புரியலன்னு. அவன் கத்தியை நீட்டினானே தவிர குத்தலைல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். பர்ஸை பிடுங்கினா ஐயோ ஐயோ ஆட்டோ காசு என்ன, பர்ஸை திரும்பி கொடுத்துட்டோம்மா. இப்போ சொல்லுங்கள், என்னென்னமோ நடந்தது. 36 வருஷம் வர்றதுக்குள்ளே கொரோனாவே ஜெயிச்சாளுங்க நீங்கள். நான் சொல்கிறது புரியலையா உங்களுக்கு? அதையே ஜெயிச்ச ஆளுக்கு இப்போ பார்க்குற பிரச்சனையெல்லாம் ஜூஜுபி. முகத்தை இனிமேலாம் அப்படி வச்சிருக்கக்கூடாது. இந்த நாள்லேருந்தே பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நான் போயிருந்தேன். தேன் தேடுற விஷயத்தில் நான் தேனை தேடணும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் தேடினேன். நானும் ஆண்டவரும் கண்மலை தேன் வாங்கினோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஒரு நாள் மேட்டூரில் பிரசங்கம் பண்ண போனேன். 3 சபையில் பிரசங்கம் பண்ணோம். முதல் ஆராதனை 5:30 மணிக்கே தொண்டையெல்லாம் கட்டி போச்சு. 8:30 மணி ஆராதனைக்கு போகிறேன், தொண்டை கட்டி போச்சு. இப்போ ஆண்டவர் தொண்டை கட்டி போச்சுன்னே போய் ஒரு நாட்டு மருந்து கடையில் தேன் வாங்கினார். அவ்வளோதாங்க. தேனை கண்டா ரொம்ப சாப்பிட்றத கொஞ்சமாக சாப்பிடுனார். சும்மா கொஞ்சம் அப்படி வாயில் ஊற்றிட்டு போனேங்க. அங்கேயும் பிரசங்கம் பண்ணேன், சாயங்காலமும் பிரசங்கம் பண்ணேன், அடுத்த நாளும் பிரசங்கம் பண்ணேன். சும்மா சாதாரண தேனுக்கேன்னா தெளி தேனை வாங்குறவங்க முகத்தை பாருங்க. ஒரு தீர்மானம், சும்மா ஒப்புக்கெல்லாம் வரக்கூடாது. ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் என்னை ஆண்டவர் எழுப்புறாரு. பொழுது விடிஞ்சிச்சுன்றார், மணி 5 ஆயிடுச்சுன்றார். அப்போ ஆண்டவருக்கு என்னை எழுப்பி அவர் சமூகத்துக்கு வர வைக்கிறதுக்கு உலகத்தையே படைச்சவருக்கு இவ்வளவு சிரத்தை இருக்கும்னா, நாம் உலகத்தை படைச்சவரை கண்டுபிடிச்சவங்க. இன்னும் கோடி மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கிடைக்கல. தேடுறாங்க, கிடைக்கல. நம்ம தேடவே இல்லை. ஆனால் இப்போ நம்ம ஒரு வித்தியாசம் காட்டணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே. அப்படி பாட்டுமா? மோசமான யாவர் ஜெபம் பாட்டுமா? அப்போ நீங்கள் பாடினா தானே எனக்கு புரியும். பாடுறவன் யாரோ, வாய் அசைக்கிறவன் தான் ஹீரோ. தெரிஞ்ச மாதிரி மாம்சமான யாவர், அப்படியே வாயை திறக்கணும். 1 2 3. கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே. அன்பு அன்பு அன்பு. சுருக்கமா, தேவன் அன்பா இருக்கிறார். நியாயமாக பார்த்தா நம்ம மேலே அன்பாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் எரேமியா கிட்ட சொல்கிறார்ல, உன் இள வயசின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்டு போகிற நேசத்தையும் நினைக்கிறேன்னாரு. எல்லாம் அங்கே வச்சுங்களா, இள வயசில் நம்ம பெற்றோர் இதெல்லாம் நமக்கு பிள்ளையா ஏன் தான் பிறந்தோன்ற மாதிரி பேர் வாங்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது சின்ன வயசுலேயே பேர் ரிப்பேர். குமார்த்திகளை நீங்கள் உங்களை வந்து உங்கள் அம்மா கிட்ட கேட்கலாமா? ஒரு மகளை கூப்பிட்டு வருது அவங்க அம்மா. அது போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ட வந்தோடனே, யுவர் காஸ்டியூம் இஸ் ரியலி நைஸ், யூஆர் லுக்கிங் ரியலி குட் அப்படின்னு. ஐயா, அதுக்கிட்ட இங்கிலீஷில் வாய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பேசுவா. அவள் இங்கிலீஷில் ரொம்ப பேசுவான்னாங்க அவங்க அம்மா. நான் கேட்டேன், வாட் இஸ் யுவர் குட் நேம் அப்படின்னு கேட்டால், மை நேம் இஸ் மேலிகா அப்படின்னு சொல்லுது. அவங்க அம்மா தலையில் தட்டி, மல்லிகான்னு சொல்லு, ஸ்டைல் பண்ணாத, ஸ்டைலு. நான் சொல்கிறேன் மல்லிகான்னு சொல்லுன்னு.
அந்த பொண்ணு திருப்பி அவங்க அம்மாவை தலையில் தட்டி கீப் யுவர் மவுத் ஷட்டுன்னுது. இப்போ சொல்லுங்கள், குமார்த்திகளா பிறந்தா அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டால் இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு நமக்கு இல்லையேன்னு சொல்லணும். இப்போ அப்படியா சொல்கிறாங்க? பெக்கும்போது முக்கால் உயிர் போச்சு சாமி, இப்போ மிச்ச உயிர் போயிட்டுருக்கு. நான் சொல்கிறேன், எங்கே இருக்கிற நம்ம இன்னுமா மோசமானவங்க மாம்சமானவங்கள தான் ஆவிக்குரியவங்களை ஆக்கி ரொம்ப நாள் ஆச்சே. இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. 40ஆவது வருஷம் வந்த உடனே நல்லமும் விசாலமான தேசம் லாபா மாறா காலா மாறா. அப்படியே இப்போ நான் எனக்கு 70 வயசு தாண்டிட்டேன். இன்னொரு 10 வருஷத்துலையாவது சொல்லுங்கள், முதல் 40 தான் தவற விட்டோம், இந்த 40ஆவது பிடிச்சி. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. அவ்வளோதானே இருக்குது, எப்படியாவது பிடிக்கணுமே அப்படின்னு நோக்கம். எத்தனை பேருக்கு புரியுதோ? அல்லேலூயா. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே. அன்பு அன்பு ஜெபம் கேட்டு பதில் தருவி, ஜெபம் கேட்டு சுகம் தருவி, ஜெபம் கேட்டு பலன் தருவி, ஜெபம் கேட்டு ஜெயம் தருவி. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே. அன்பு இப்போ நீரே நீரேன்றதை மூச்சு நிற்கிற வரைக்கும் சொல்லுவோம். ரெடி ஆயிட்டீங்களா? ஆமாம், எல்லாம் கவனிங்க. மூச்சு நின்னா கூட பரவாயில்ல. 2 நெடுக்கு, ஒரு தமுக்கு, 2 நெடுக்கு, 4 குறுக்கு, ஒரு தமுக்கு. 1 2 3. மாம்சமான யாவர் கையை தட்டல, கையை தட்டல. நீரே 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 தேவன் நீரே. ஒருத்தர் பச்சை சட்டை மட்டும் போட்டு நல்லா கை தட்டுறார். அப்போதான் அவரு பார்க்குறாரு நம்ம பச்சை சட்டையாக போட்டிருக்கோன்னு. இல்லை, கையை தட்டணும், எல்லாம் கவனிக்கணும். இந்த கைக்கு பேர் தீர்க்க ஆயுசு, இந்த கைக்கு பேர் செல்வம். இந்த 2ம் எனக்கு வேணும். நான் சொல்றது புரியல உங்களுக்கு? உலகத்தில் இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு வணக்கம் பண்ணால் போதும், அது 5 வருஷம்தான். இது ஆயுசு முழுக்க தேவனோடு நடக்கிறதுக்கு நடக்கிற ஒத்திகை. ஆயுசு முழுக்க நீ எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் அவரோட, இனி எவ்வளோ காலம் அந்த நினைப்பில் தான் கையை இப்படி தட்டணும். ஆண்டவர் கையை தட்ட சொல்ல, கையை கொட்ட சொன்னார். சரி சரி, இந்த முறை பச்சை சட்டைக்காரி எப்படி கை தட்டுறான்னு பார்ப்போம். 1 2 3. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீ பாடல. நீரே 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 தேவன். நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. அதை ஆப்ரேட் பண்ணுற ஒரு பாடல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் 100 ஆடு இருந்தது, 1 தானே காணாமல் போச்சு. சொல்லுங்களேன், போனால் என்ன? அந்த 99ஐயும் விட்டு அந்த 1 தேடுறாரு. இப்போ அவர் சொல்ல வர்றது என்னன்னா, நான் இதையும் அதையும் தான் வாட்ச் பண்ணேன், உங்களை வாட்ச் பண்ணலன்னா நான் உங்களை தான் கேட்ச் பண்ணேன். ஆமென். சரி, 1 2 3. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே. அன்பு தேவன் நீரே, அன்பு தேவன் நீரே, அன்பு தேவன் நீரே. ரெடி. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 நீரே. சரி, இந்த முறை ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்றாங்க. ஆணாக பிறந்தா ரொம்ப ராசியாம், ஆணாக பிறந்தா ரொம்ப ராசியாம், பொண்ணாக பிறந்தா ரொம்ப பாவமாக. இப்போ தெரிய போகுது,
எது ராசின்னு. எங்கள் ஊரில் திருச்சியில் ஒருத்தர் சொன்னார், 4 மகளுங்க பிறந்தன்னு கவலைப்படாதீங்க சார், பையனாக பிறந்தா கடவுள் நினச்சாருன்னு அர்த்தம், கடவுள் வீட்டுக்கு வந்தானா பொண்ணாக பிறக்கணுன்னார். அப்போ நினச்சது நல்லா இருக்குதா, கடவுளே வந்து கொடுத்தது நல்லா இருக்கான்னு இப்போ செக் பண்ண போகிறோம். ஆமாம். ஆனால் நீரே 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 நீரை நான் நிறுத்தினா கூட நீங்கள் நிறுத்தக்கூடாது. ஆமாம். சரி, அதுக்கப்புறம் உங்களை பாட சொல்கிறேன், எப்படி பாடுறீங்கன்னு பார்ப்போம் சகோதரரே. அதுக்கப்புறம் அவங்க பாடும்போது நமக்கு மீசை தேவையான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. 1 2 3. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே 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 தேவன் நீரே அன்பு தேவன் நீரே. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே 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 தேவன் நீரே அன்பு தேவன் நீரே அன்பு. குமார்த்திகளே, மண்ணாங்கட்டியே நல்லா பாடுது, அப்போ எலும்பு நல்லா பாடணுமில்ல. ஒருத்தர் போய் காரில் ஏற போகிற பிரசங்க ஏற பார்த்து, சார் ஐயா, நான் என்ன தான் கோவப்பட்டாலும் உடனே மன்னிப்பு கேட்டுடுறேன். என் மனைவியை பார்த்து, சாரிம்மா ரொம்ப கோவப்பட்டேன் மன்னிச்சிக்குமான்னு கேட்குறேன். இந்த 16 வருஷத்தில் ஒரு முறை கூட அவன் மன்னிப்பு கேட்டதில்லை. எனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமானு கேட்டான். அவர் உடனே சொப்பா ட்ரெயினுக்கு டைம் ஆகுது, என்னை விடுப்பா, என்னை பிரச்சனைக்குள்ளாக்காதன்னார். இல்லை இல்லை சொல்லிட்டு போங்க. ஒன்றும் இல்லை, நீ மண்ணாங்கட்டி, அது எலும்பு, எலும்பு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், கொஞ்சம் பெண்டாக இருக்கும், நிமித்துட்டு போயிட்டானோ. கொஞ்சம் பெண்டு தான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல போல ஏற்ற தோணுன்னா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கலாமா? சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு ஏற்ற தோணையா? சார் கல்யாண நாள் ஞாபகப்படுத்தாதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும். அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? உங்கள் பாரத்தெல்லாம் கொண்டாந்து இங்கே போட்டுருங்க. நேரம் பிரசங்காரு ஒருத்தன் சர்ச்சு வாசலில் மனைவியை தூக்குறானா. இவர் என்னப்பா பண்ணுற, இந்த பாரத்தை கொண்டாந்து அங்கே போட சொன்னீங்களே சொல்லுங்க. இப்போ தெரிய போகுது எலும்பா இல்லையான்னு. ஆமேன். நீரே நீரேன்னு பாடும்போது, ஆமாம், ஆண்டவர் ஒரே நாளில் கூட சித்திர வேலையை நிறைவேற்ற முடியும். சகரியா 3ஆம் அதிகாரத்தில் ஒரே நாளில் கூட சித்திர வேலையை நிறைவேற்ற முடியும். படிக்கலாமா? எங்கே படிக்கணும்? சகரியா 3ஆம் அதிகாரம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கு. இதோ இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி ஒரே நாளில் நீக்கி போடுவேன். கரங்களை தட்டுங்க. வந்துருங்க ஆண்டவரே, இந்த சித்திர வேலையை ஒரே நாளில் நிறைவேற்றிருங்க ஆண்டவரே. ஆமென். குமாரர் இளமையில் ஓங்கி வர்ற விருட்சங்கள், குமார்த்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்கள் ஆக்கிருங்க ஆண்டவரே. இப்போ அவங்கள பாட சொல்ல போகிறேன். 1 2 3 தொண்டை சரி பண்ணிக்கங்க. மாம்சமான யாவர் ஜெபம் நீரே 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 அன்பு அன்பு அன்பு. இப்போ நீங்க மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே 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 நீரே. பார்த்தீங்களாங்க எப்படி பாடுறாங்க? பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இட்லி 8 திம்பேன், சட்னி தொட்டு திம்பேன்னா அதுதான் நமக்கு தெரியும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இதாங்க உலகம்.
நம்ம என்ன நோக்கத்துக்காக தேவன் அழைச்சாரோ அதை நிறைவேற்ற பயணத்தில் தோத்துடக்கூடாது. அது பாலும் தேனும் ஓடுற தேசம், அது நலமும் விசாலமான தேசம். நீங்கள் அந்த தேசத்துக்கு போயிட்டா பாருங்கள், இன்னும் பைபிள் மேலே பைத்தியமா இல்லை. இதை கேட்டால் சின்ன திரை, அப்புறம் ஓப்பன் பண்ணால் வண்ணத்திரை, அப்புறம் நித்திரை, அப்புறம் உபவாசத்தில் கத்தரை. நான் சொல்லி புரியலையா உங்களுக்கு? இதுலேயே நம்ம கரைப்பட்டுட்டோங்க. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. என்ன ஆண்டவர் சொன்னார், லாட்ஜில் நான் தனியாக இருக்கும்போது அப்படி செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், எது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன்னார். உங்களுக்கு சின்ன திரை முடிஞ்சிச்சா, அப்புறம் வண்ணத்திரையா, உனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணணுமா உனக்கு அப்படின்னாரு. நான் ஆண்டவரே சின்ன திரை கொஞ்ச நேரம் தான், நான் இன்னும் பாவமெல்லாம் பார்க்கலையே ஆண்டவரே அப்படின்னா, இதுக்காக இதை பற்றியா நீ பேச போகிறேன்னாரு பாருங்க. அப்போ ஆண்டவர் கோவப்படுறான்னு தெரிஞ்ச உடனே போன உடனே எந்த லாட்ஜுக்கு போனாலும் ரிமோட்டை முதல்ல எடுத்து தூரம் வச்சுட்டு ஒரு நிமிஷம் கூட ஆன் பண்ண மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட. நான் 3 நாள் இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட டிவி ஆன் பண்ணியிருக்க மாட்டேன். செல்ஃபோனை ஆன் பண்ணுவேன் ஜெபம் பண்ணுறதுக்காக மட்டும். என் பிள்ளைங்க கிட்ட கூட நான் ஒரு 10 நிமிஷம் செல்ஃபோனில் நான் பேசினதில்லை. என்னம்மா நல்லா இருக்கேம்மா, வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, அவ்வளோதான். இப்போ சொல்லுங்கள், கரையம் குறையமா ஆயிட்டா அப்புறம் எப்படிங்க ஆண்டவர் வந்து பதில் கொடுப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். செல்ஃபோனை போய் வீட்டுக்கு போன உடனே ஆண்டவரே மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுங்கள். இது பத்தாதுன்னு வண்ணத்திரை வேறு. அப்புறம் நமக்கு பொழுது எங்கே விடியுது, பொழுது போகுது. நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் தியானம் பண்ணுற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ நீரே நீர்ன்றதை எல்லாரும் பாட போகிறோம். யார் நல்லா பாடுறீங்கன்னு பார்ப்போம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. 1 2 3. யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே. மாம்சமான யாவர் ஜெபம் கேட்கும் தேவன் நீரே, நீரே 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 தேவன் நீரே. அன்பு 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 அப்படியே சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ சொல்லுங்க, இள வயசில் அப்பா அம்மா விரும்புகிற மாதிரி நீ இல்லை. வாழ்க்கைப்பட்ட போதுன்னா உன்னை நம்பி கல்யாணம் ஆன பிற்பாடு ஆகிடும். உன் மனைவியை கேட்டால் எனக்கு நல்ல கணவர் கிடைச்சார்னு சொல்லணும். இப்போ எங்கள் சகோதரிகளை நாங்கள் பாஸ்டர்களாக கூட்டு வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல கணவர் தானே, ஆமாய்யா ரொம்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ல புரியலையா உங்களுக்கு? ஐயா அப்புறம் என்ன நான் சொல்ல, எப்படி ஆண்டு ஆஸ்வதிப்பாருன்னு கேட்குறேன்னா, உங்களை எப்படி இந்த வலது கையில் உங்களை நம்பி இன்னொரு 40 வருஷம் கொடுப்பாரு. இந்த 40 வருஷத்தில் இவ்வளோ குறை வச்சுட்டிங்களே. நான் சொல்ல புரியலையா உங்களுக்கு? ஐயா எனக்கு கொடுத்தோம். அப்போ புருஷன் அப்படின்னா பூர்ண புருஷன் ஆயிடணும். பூர்ண புருஷன்னா உங்களை நம்பி சொல்லுங்கள். ஏற்கனவே கல்யாணத்தில் 1000 பேருக்கு முன்னால் அப்பா அம்மா கைவிட்டாங்க. கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சவரம் கேட்டால் 10 சவரம் கூட கொடுத்து கையை பிடிச்சி கைவிட்டவங்க அவங்க 2 பேர் தான் முதல்ல, இல்லையா? ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்சு சோறு போட்டு கைவிட்டவங்க அவங்க. அப்போ கையை பிடிச்சி கொடுத்தா, இப்போ கையை பிடிச்சவனே கைவிட்டா என்ன அர்த்தம்? அங்கே ஒருத்தர் எச்சில் விழுங்குறாரு. இந்த ஆள் பார்த்து ஜென்ரலாக பேசுகிறவன் ஏன் அப்பப்போ என்ன பார்க்குறான்? இப்போ சொல்லுங்கள், இன்னுமா பூர்ண புருஷன் இல்லை? சொல்லுங்களேன். 40 வருஷ பிரயாணத்தில் அந்த புருஷர்கள்லாம் எல்லாம் மாண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் படித்து காட்டுறார். பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் பிரயாணப்பட்டாங்க பாருங்கள் புருஷர், எல்லாருமே வழியில் மாண்டு போனாங்கடான்னு இன்னைக்கு படித்தேன். புருஷராக இருந்தால்
அந்த பயணத்திலேயே மாண்டு போகிறாங்களே, போய் சுதந்திரிக்கலையே, 2 பேர் தாண்டா மிச்சம்னார். இப்போ சொல்லுங்கள், இங்கே இருக்கிற புருஷர்களை, கல்யாணம் ஆனவங்களை கேட்குறேன், உங்கள் வீட்டில் வந்து உங்களை கேட்கலாமா? அங்கே ஒருத்தர் சொல்கிற தைரியம் இருந்தால் வந்து பாருன்றாரு. பாருங்க, நியாயமாங்க இது? வந்து பாரானே அப்படிலாம் என்ன? இந்த ஒரே நாளில் சித்திர வேலை முடிஞ்சு அடுத்த 3 வருஷம் பயணம் இந்த மார்நாத்தா ரிவைவல் சபையாக இருக்குது, பெரிய கொண்டாட்டமாக இருக்குங்க. லாகா மாறா காலா மாறா 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 இப்படியெல்லாம் நான் என் காலத்தில் எப்பவுமே பார்த்ததில்லை அப்படின்னு ராஜா பாஸ்டர் சொல்லணும். நான் கேட்குறது சரின்னா இன்றைக்கி பண்ணுற ஜபத்திலே அவர் 99% நல்லா ஆயிடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது அப்படி நடந்து வந்தவரா இவருன்னு நினைக்கணும். என்ன சபையார் ஜபம்னா நான் சாதாரணமா? சொல்லுங்கள், சாதாரணமாக இருக்கிறதுக்காக தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரா? ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. ஆமாம், நான் இன்னும் 1 மணி ஆக போகுது, முடிக்க போகிறேன். அதுக்குள்ளே டைம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? நான் சும்மா ஒப்புக்காக சொன்னேன், உங்களை சந்தோஷப்படுத்த. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஸ்தோத்திர ஆராதனை இன்னும் முடியல. ஆண்டவருக்கு வேண்டிய அளவு ஸ்தோத்திரத்தில். ஆமேன். படிங்க சங்கீதம் 69. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். சங்கீதம் 69. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். என்ன வசனம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து. எல்லாம் கவனிச்சிங்களா? நீங்கள் பாடணும், ராகமாக பாடுறீங்களான்றதெல்லாம் அவங்க பிரச்சனை, நமக்கு என்ன? மேஜரா மைனரா? நீங்கள் பாடணும் சகோதரரை, இல்லைன்னா ப்ரெஷரு குறையாது. உங்களுக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும், யார்கிட்டையும் சொல்ல முடியல. நான் சொல்ல புரியுதா? நீங்கள் பாடுங்க, ப்ரெஷர் போயிடும். நான் அனுபவிக்கிறது தான் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவே. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன். நான் சொல்றது புரியல உங்களுக்கு? அவ்வளோ சோகம் என் வாழ்க்கையில். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அப்படியே பார்த்து படித்து தான் பாஸ் பண்ணல, காப்பி அடிச்சாவது பாஸ் பண்ணுங்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவே. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவே. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவே. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவள், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் முன்னால் நம்மளை துயரமாக இருக்க விட்டுருவார. அதனால் பாடும்போது உங்களால் அழமுன்னு அழிஞ்சிருங்க. நான் எவ்வளோ துயரம் உள்ளவள், துயரம் உள்ளவன். தாவீது பாடின பாட்டு தான் நான் அப்படியே. ஆமாம், இது கொரோனா டைமில் கூட்டமெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, மீட்டிங்ஸ் எல்லாம் கேன்சல். எனக்கு கார் டியூ கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 21,000 ரூபா. ஆண்டவர் சேவிங் வைக்காதன்ட்டார். பணப்பையும் பாதரட்சியம் எடுத்துக்காத, நீ பாட்டுக்கு சுவிசேஷன் வேலையை செய்கின்ட்டாரா. உடனே சேவிங்கும் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து இந்த வசனங்களுக்கு டியூன் போட ஆரம்பித்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 144 சங்கீதம் 144 பாருங்க. பார்த்தா 144 போட்டாங்க. வெளியே போகக்கூடாதுன்றாங்க. ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அப்படி கையை விரிச்சுக்கிட்டு, கைகளை போருக்கும்
வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார்னு இருக்கும். இப்படி கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி பாடிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, 1 மணி நேரமாவது பாடுனாரு. இப்படி ஒரு சட்டம் இருக்குதா ஆண்டவரே அப்படின்னா, உன் ஆவியில் உற்சாகம் இருக்கு, உன் மாம்சத்தில் பலவீனம் இருக்குன்னாரு. நீங்கள் ஒன்றா பாருங்க, உங்கள் ஆவியில் உற்சாகம் இருக்கும், உங்கள் மாம்சத்தில் பலவீனம் இருக்கும். நீ 1 மணி நேரமாக துதி, ஆவியில் இருக்கிற பலம் மாம்சத்தில் வந்துடும். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுங்க. வீட்டுக்கு போனோடனே தேவனுடைய நாமத்தை பாட்டினால் ராகம் இருந்தால் கூட பரவாயில்ல, சொத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவள், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அல்லேலூயா. அதனால் இந்த பாட்டினால தேவனை துதிக்கணும் அப்படின்ற பப்பாடு, கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் சொல்லுனார். என்ன ஆண்டவர்னா, இந்த தாவீதுக்கு 3 பேர் சேர்ந்தாங்க, வெற்றி. ஆபிரகாமுக்கு 3 புருஷர் சேர்ந்தாங்க, வெற்றி. தானியேலுக்கு 3 புருஷர் சேர்ந்தாங்க, வெற்றி. நானும் சர்ச்சிலிருந்து 3 புருஷரை கூப்பிட்டு போனேன், ஜெபம் பண்ணேன், எனக்கு வெற்றி இல்லைன்னாரு. நீங்கள் கவனிச்சிங்களா? ஆபிரகாம் 3 புருஷரை கூப்பிட்டு போனார், எஸ்கோல், ஆனேர், மம்ரே, ஜெயம். தானியேல் கிட்ட சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஜெயம். நானும் சர்ச்சிலேருந்து 3 பேரை கூப்பிட்டு போனேன், பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 உட்கார்ந்துருக்கிறதே தவிர ஜெபம் பண்ணலன்னாரு. அப்புறம் எப்படி ஆண்டவர் என்ன 1 மணி நேரமாவது பேசுங்கன்னு 1 மணி நேரம் அவங்க பேசிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த 1 மணி நேரம் பேசுகிறவங்கள 3 பேரையுமே நான் பெரிய ஆளாக்கினேன்னாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் கவனிச்சிங்களா? நீங்கள் பேதுரு சபையில் முக்கியமானாரா? யாக்கோபு புஸ்தகம் எழுதுறாரா? சொல்லுங்கள். யோவான் சொல்லுங்கள். பெரிய பெரிய தரிசனம். அப்போ 1 மணி நேரம், இப்போ நான் கையை உயர்த்த சொல்ல போகிறேன். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்கள இந்த மேடையில் 3 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். என்ன 1 மணி நேரம் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் 1 மணி நேரம் இப்படி கையை உயர்த்தி, கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய பச்சை சட்டை தோத்துட்டான், பச்சை சட்டை தோத்துட்டான். ஐயோ, இங்கே ஒரு பச்சை சட்டை, நான் பத்திரமா வீட்டுக்கு போக முடியாது போல் இருக்க. சரி, கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவர் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமாம். அப்போ 1 மணி நேரம் நான் கையை உயர்த்தி, கை வலிக்குத்தான், ஆனால் அப்பப்போ சார்ஜ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கையை பார்த்தா அமௌண்ட் ஆஃப் 10,000 இஸ் கிரெடிட்டட்னு மெசேஜ் வருதுங்க இங்கிலீஷில். 10,000 ரூபாய் கிரெடிட் என்னோட அக்கௌண்ட்டுன்னு பார்த்தா யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. அடடே, இன்னும் ஒரு 11,000 தானே. மறுபடியும் 1 மணி நேரம். கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி மறுபடியும் துதிச்சுட்டு செக் பண்ணுறதுக்கு செல்ஃபோன் எடுத்தா அமௌண்ட் ஆஃப் 12,000 இஸ் கிரெடிட்னு இருக்குது. ஒரே நாளில் 22,000 ரூபாயா? எப்பா,
இவ்வளோ நாள் நம்ம வீட்டையும் காப்பாற்றாம நாட்டையும் காப்பாற்றாம இப்போ போங்க வீட்டுக்கு போன உடனே இந்த 2 கையும் ஆண்டவர் முன்னால் புருஷன் அப்படின்னா எல்லாரும் கல்யாணம் ஆயிரும். பூர்ண புருஷன்னா அதுக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணி காப்பாற்றிடுவேன். இஸ்திரின்னா என்னென்னா கல்யாணம் ஆனவங்க. குணசாலியான இஸ்திரி அப்படின்னா யார் தெரியுமா? புருஷனை காப்பாற்றுருவோம். அது ஒன்றி போதுங்க என்னை காப்பாற்ற. இப்போ மோசையை கர்த்தர் கொல்ல பார்த்தார்ல, யார் காப்பாற்றினது சொல்லுங்கள்? கர்த்தரே கொல்ல பார்த்தாலும் இதுதான் காப்பாற்றுது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் புருஷனை காப்பாற்றிக்கிட்டா இருக்கிறீங்க? சத்தம் வரல பாருங்க. அப்போ உங்களுக்கு முக்காடு ஒரு வசதியாக இருக்குதா சொல்லுங்கள்? நாங்கள் பாடும்போது தூங்குறதுக்கு வசதியாக இருக்குது. ஆனால் அங்கே பாருங்கள், தூக்கம் வந்தால் தலை இப்படி போகுது. இந்த முறை இந்த யுத்தம் என்னன்னு சொல்கிறேன். என் கையில் இருக்கிற போர் என்னன்னா, சாத்தான் திரும்ப 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 அவன் என்னை அழிக்கணும்னு பார்க்குறான். அவன் இன்னைக்கு வரைக்கும் அவன் முயற்சியை கைவிடலை. நான் சொல்ல புரியலையா உங்களுக்கு? ஏதேன் தோட்டத்தில் ஏவாளையே வீழ்த்தினேன், இதெல்லாம் அவன் சொல்கிறது புரியலையா உங்களுக்கு? நான் சொல்ல புரியல. ஏவாளையே நான் வீழ்த்தினேன், இதெல்லாம் புரியல உங்களுக்கு? இயேசுவே சோதிக்கிறதுக்கு போய் நின்னா இங்கேருந்து குதிங்கன்னு, இதெல்லாம் எனக்கு புரியலையா உங்களுக்கு? அவன் இன்னும் ஜெயிக்கலை சொல்லுங்க. அவன் நம்மளை தோற்கடிக்கிற முயற்சியை விடவே இல்லை, தரமட்டமாக்குறான். நம்ம பண்ணுற ஜெபம் போதாது பிரியமானவர்களே. நான் கைகளை விரித்து, கைகளை போருக்கும் வீரர்கள்னா என் போர் முடியணும். என் விரலில் யுத்தம்னா என் தேவை, என் பிள்ளைங்க, என் மக்கள். எத்தனை பேருக்கு புரியுது? என் மக்கள், என் விரல்னா 1 2 3 எங்கே காப்பாற்றுறீங்க நீங்கள்? இந்த இந்த சத்தியம் மட்டும் புரிஞ்சிருந்தா வீட்டில் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கைகளை போருக்கும் வீரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உஷாராயிட்டான். இந்த தாத்தா எப்படியும் நமக்கு ஒரு கதை சொன்னாலும் சொல்லுவாருன்னு அவன் உஷாராயிட்டான். உங்கள் பையன் நினைக்கிறேன் பார்த்தீங்களா? அவனை புகழ புகழ அவங்க அப்பா முகத்தில் இவ்வளோ சிரிப்புங்க. இப்போ சொல்லுங்க, ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. கையை விரிச்சு, என் யுத்தம் முடியல ஆண்டவரே, என் போர் முடியலன்னா அப்படி கை வலிக்கும் போது கீழே போட்டுருங்க. கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு கை கீழே போடுங்க. இப்போ உங்களுக்கு பயிற்சி தான். எப்போ யுத்தம் முடிச்சிடணும், என் பிள்ளைகளுக்குரிய கடமைகள்லாம் நான் முடிக்கணும். பாருங்கள், கல்யாண வயசில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் சொல்ல புரியல உங்களுக்கு? எப்படிங்க அதுக்கு ஒரு கடன் வாங்கலாமா? வீட்டை கட்டின கடனே இன்னும் முடியல. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு அம்மா தலையாட்டுறாங்க, என் கதையே நீங்கள் சொல்கிறீங்கன்னு. ஆண்டவர் முடிச்சு வைக்க வேண்டாமா? என் யுத்தத்தை முடிச்சு வைக்க வேண்டாமா? சொல்லுங்கள், என் போரை முடிச்சு வைக்க வேண்டாமா? அப்போ உங்களுக்கு அக்கறை இருந்தால் போய் வீட்டில் போய் எத்தனை முறை ஜெபம் பண்ணுறீங்களோ ஜெபம் பண்ணுங்கள். நான் 144 முறை ஜெபம் பண்ணேன். ஆமாம். அப்போ 144 முறை ஜெபம் பண்ண என்ன ஆச்சுன்னா, கொரோனா டைமில் என் அக்கௌண்ட்டில் 3 லட்ச ரூபா இருக்குது. நான் கேட்டது 21,000 ரூபாய். அடாடாடாடா, இவ்வளோ நாள் இந்த கையை சும்மா வச்சுக்கிட்டு இருந்து. இப்போ சொல்லுங்கள், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் தோள் மேலே எவ்வளோ சும்மா இருக்குது சொல்லுங்கள். அப்போ ஜெபம் பண்ண வேண்டாமா? சொல்லுங்கள், கர்த்தர் வந்து அதை அவர் ஜெயம் கொடுக்க வேண்டாமா? சொல்லுங்கள், இந்த கடனை கொடுத்தே தீரணும்னா, இல்லைன்னா நான் செத்து தான் ஆகணுன்ற மாதிரி நிலைமையில் இருக்கிறீங்கள சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் முன்னால் உட்காந்து இதை நீங்கள் தான்ப்பா தீக்கணும் இன்னும் நான் கேட்ட பிற்பாடு 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாதா உன்னால்ன்னார். அப்புறம் 144 போட்டிருக்காங்க, நகரத்துக்கு போய் ஜெபம் பண்ணு. உன் நகரத்துக்கு நானே கண்ணீர் விடணுமான்னு கேட்டார். இது யார் நகரம்? நீ குடியிருக்கிற நகரம். சும்மா நான் தான் அழணுமான்னு கேட்டார். சொல்லுங்கள், சிவகாசி உன் நகரம் தானே, உங்கள் நகரத்துக்கு ஜெபம் பண்ணுற பழக்கம் இல்லையான்னார். பாருங்கள், அப்போ தான் யோசிக்கிறேன், 100 முறை கடத்தெருவுக்கு போகிறேன், ஒரு நாளும் கடத்தெருவில் நின்று இவ்வளோ பெரிய பட்டணத்தில் என்னை குடி வச்சுன்னு நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ணலன்னு நான் கத்துமா தான் சொல்கிறேன்.
இப்போ நீங்கள் பாருங்கள், எங்கள் சகோதரிகளை டெக்ஸ்டைல் கடைக்கு எத்தனை முறை போகிறீங்க? இந்த வருஷம் மட்டும் 4 முறை போயிருப்பீங்க. அந்த கடைக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சு இவ்வளோத்தையும் வாங்குறதுக்கு எனக்கு பலம் கொடுத்தீங்களே. இந்த நகரத்தை ஆசை எப்பாவது ஒரு முறை ஜெபம் பண்ணியிருப்பீங்களா? அப்புறம் இந்த நகரத்துக்கு யார் அழுவாங்கன்னு எனக்கு கேட்டார். உடனே 144 போட்டாலும் பரவாயில்லன்னு போனால் என் தெருவிலேயே போலீஸ்காரங்க 10 பேர் நிற்கிறாங்க. இப்போ எப்படி ஆண்டவரே நான் வெளியே போய் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு மேலே பேசலை. எங்கள் ஊர்லேயே லோக்கலில் ஒரு கடை திறந்துருந்தது. அங்கே போய் வாட்டர் பாட்டில் வாங்கினேன். ஒவ்வொரு போலீஸ்காருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து, எவ்வளோ பெரிய தங்கமான சேவை செய்கிறீங்க நீங்கள், எங்களை காப்பாற்றுக்கு நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்களேன்னெல்லாம் ஓவராக பேசிட்டு ஒரு பாட்டில் கொடுத்தேன் குடிக்க தண்ணி. அவங்க ஃபாதர் நீங்கள் போங்கன்ட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளோதான், போயிட்டேன் காட்டுக்கு. ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஒரு 10 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு. உங்கள் நகரத்துக்காக உங்களை தவிர யாருங்க ஜெபம் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? நான் அவரை பார்த்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தாவீதுன்ட்டேன். உடனே 2-3 பாஸ்டரும் கோச்சிக்கிட்டாங்க. அப்போ நாங்கள்லாம் அவர் பாட்டில் உற்சாகங்காட்டுறது, அந்த அந்த கூட்டத்துக்கு அவர் பண்ண செலவு, அந்த மண்டபம் லைஃப்பில் முதல் முறையாக நிரம்பி இருந்ததுங்க. ஆமாம், பக்கத்து பகுதியெல்லாம் நிரம்பி இருந்தது. இப்போ கூட நினச்சி பார்த்தா அவ்வளோ கூட்டம் இன்னொரு முறை வரல. அப்போ அவரை நான் இது சொன்னேன். இப்போ சொல்லுங்கள், இந்த நகரத்தில் இங்கே தாவீது இல்லையா? சொல்லுங்கள், துதிக்கிறவங்க இல்லையா? நீங்கள் சிவகாசியை நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா? சொல்லுங்கள், பட்டாசு வெடிக்கிறவனெல்லாம் பெரிய ஆள் ஆகிறான். நாம் அந்த இந்த பிரதிஷ்ட பண்டிகை இது அடுத்த 3 வருஷத்தில் பாலும் தேனும் ஓடணும். இதையே நீ திருப்பி சொல்லு. நான் நம்புகிறேன் அடுத்த 3 வருஷத்தில் இந்த இடம் பத்தாதுன்னு நீங்கள் 1 ஏக்கர் இடத்த வாங்கினாலும் வாங்கிடுங்க. கேசம் ஐயா, இதை கட்டி இவ்வளோ வர்றதுக்குள்ளேயே போதும் சாமி, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சாமி. அவர் கணக்கு வேற. அல்லேலூயா சொல்லுங்களேன். சகரியா 1 அதிகாரமே அவன் அந்த புருஷன் என்ன பண்ணுறான் பாருன்னா, கையில் ஒரு தூக்கு நூலை வச்சுக்கிட்டு அளக்கிறான், நீளம் ஆகிறான். அது அவன் தரிசனம். இது பத்தாது ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே, ஆனால் இது போதாது, அவ்வளோ நீளம் வேணும். அதான் சகரியா 1 அதிகாரமே 2 அதிகாரமே. அதனால் 40 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த நீளம் அகலம் போதாது ஆண்டவரே அப்படின்னு திட்டம் போடணும். அதுக்கு 4 கோடி ஆகும் ஆண்டவரே, அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள், நம்ம கவலைப்பட. ஏதோ ஒரு கோடியில் இருக்கிறவனை தாவீதை ராஜா வாக்கிறதுக்கு அவரால் முடியும். எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்கிறவங்க கைகளை விரித்து, கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு. சகோதரரே, நான் கையை எப்படி காட்டுறேன் தெரியுமா? இப்படி காட்டுறேன். நீங்கள் எப்படி காட்டுறீங்க தெரியுமா? டைம் ஆகி போச்சுன்னு காட்டுறீங்க. நியாயமா? இது எவ்வளோ டெக்னிக்கெல்லாம் கற்று வச்சுருக்காங்க பாருங்கய்யா. நான் இப்படி பாடுறேன், கைகளை போருக்கும். நியாயமா இது? சரி, 1 2 3. இப்போ சகோதரங்க மட்டும் எழுந்து நின்று, அப்பாவை தவிர சியோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கும், பொருத்தனைகள் உமக்கு செலுத்தப்படும். நான் இனிமேல் எங்கள் வீட்டில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். என் நகரத்துக்கு 1 முறையாவது போய் ஜெபம் பண்ணுவேன். வேலைக்காக போகிறேன், தேவைக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று என் நகரத்தை ரட்சிங்க ஆண்டவரே, இந்த நகரத்தில் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்படி பொருத்தனை பண்ணுறவங்க எங்கள் சகோதரங்க கைகளை போருக்கும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். சரி, 1 2 3. எந்த அபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும்
நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறீர். நீங்க உட்காருங்க. பொருத்தனை பண்ணிட்டீங்களா? பக்கத்தில் கேளுங்க. பொருத்தனை பண்ணிட்டீங்களா? 1 மணி நேரமாவது, 1 மணி நேரம், ஒரு விரலை காட்டி, ஒரு விரலை காட்டி 1 மணி நேரமாக ஜெபம். பக்கத்தில் பக்கத்தில் 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணோம். அப்புறம் ஊருக்கு வெளியே போய் 144 போட்டோம். அல்லேலூயா. ஆமாம், அப்படி ஒரு விரலை காட்டி சொன்னீங்களா? இது உங்களுக்கே நியாயமாக தெரியுதா? பக்கத்தில் காட்ட சொன்னேன். என்னையே பார்த்து காட்டினா என்ன அர்த்தம்? நீ 1 மணிக்கு முடிக்கணும்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் தானே அர்த்தம்? இது நியாயமா? சொல்லுங்க. பொருத்தனை பண்ணிட்டீங்களா? இனிமேல் 1 மணி நேரத்துக்கு குறைவாக நான் ஜெபம் பண்ண மாட்டேன். என் வீட்டில் ஒரு ஜெபம், என் நகரத்தில் ஒரு ஜெபம். 100 காரணங்களுக்காக அந்த நகரத்துக்கு நான் போகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே என் மேலே அந்த வழக்கு வரக்கூடாது ஆண்டவரே, நான் நகரத்துக்கு ஜெபம். உங்களுக்கு தெரியுமில்ல, எஸ்ஐகே இல்லை, நகரத்துக்காக பெருமூச்சு விடுறானே, அவன் நெட்டில் ஒரு முத்திரை போடு. ஐயோ என் ஊர் நல்லா இல்லையேன்னு சொல்கிறானே, அவன் நெட்டில் ஒரு முத்திரை போடுனார். பார்த்தா அடுத்த செகண்ட் நெட்டியில் முத்திரை. அந்த நகரத்தில் என்ன பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அவனை தொடவே இல்லை. புரியுதா அவங்களுக்கு? 100 காரணங்களுக்காக நகரத்துக்குள்ளே போகிறீங்கல்ல, சொல்லுங்கள். எத்தனை பேர் மனசுக்குள்ளே வைராக்கி வந்தது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்போ எங்கள் சகோதரிகளை எழும்பி ஜெபம் பண்ண சொல்ல போகிறேன். கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கவனிச்சிங்களா? அவங்கள நான் எழும்ப சொல்ல போகிறேன்னு தான் சொன்னேன். என்னங்க இது? நமக்கு அப்போ கூட மானம் ரோஷம், அவங்கள எழும்ப சொல்ல தான் போகிறேன்னு சொன்னேன். ஏன்னு நிற்கிறாங்க பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. ஒரு வீட்டுக்கு நானும் ஒரு ஊழியக்காரரும் போனோம். அந்த அம்மா வாங்க ஐயா வாங்கன்னாங்க. அவர் ஒன்று நின்னம்மா, பருப்புன்னா எனக்கு வெறுப்பு, ரசம்னா எனக்கு விஷம், கறின்னா சரி அப்படின்னு சொல்லிச்சா. அது கிச்சனுக்கு போய் வெளியே வரவே இல்லை. ரசம்னா விஷமா, பருப்புன்னா கறின்னா சரின்னா உள்ள கிச்சனுக்கு போகிறது வெளியே வரவே இல்லைங்க. நாங்கள் வெளியே நிற்கிறோம். அப்போ நான் பக்கத்தில் இருக்கிற ஆளு சொன்னேன், கெடுத்தியாயா? இதெல்லாம் நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள். ஆமாம், உங்களை கர்த்தர் ரொம்ப நம்புகிறார், ரொம்ப நம்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தமிழ்நாடு முழுக்க நான் ட்ராவல் பண்ணுறேன். எங்கேயும் சகோதரிகள் தான் நிறைய இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்பிக்கை உங்கள் மேலே. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் மேலே தான் ஆண்டவர் நம்பிக்கை. நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ரோட்சத்துக்காக. 10 பிள்ளைங்க பிறக்கிறாங்க யோபுவுக்கு. 3 குமார்த்திங்க பேர் மட்டும்தான் ஆண்டவர் எழுதுகிறார். கெரனப், எமிமாள். அப்போ 7 ஆண்கள் பேரை விட்டார்ல, நம்பலை அவங்கள. இப்போ உங்களை நம்புறாரு. அப்படி 2 கையும் இப்படி விரிச்சு, கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும். என்ன அழகாக பாடுறாங்க பார்த்தீங்களா? அதனால தான் இந்த குரலை விட்டுட்டு அந்த பாருங்க, லேடிஸ் வாய்ஸ் பெட்டர் சாய்ஸ்ன்றாங்க. நல்லா பாடுங்க. கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும். பொருத்தனை பண்ணுங்கள். 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் டெக்ஸ்டைல் வாங்க போனாலும் என் நகரத்தில் ஜெபம் பண்ணுவேன். இவங்கள மாதிரி சுதந்திரம் உங்களுக்கு கிடையாது, அடிக்கடி வெளியே போவேன். அப்போது நான் வீட்லேயும் ஜெபம் பண்ணுவேன், எங்கள் நகரத்துலேயும் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்படி பொருத்தனை பண்ணுறவங்க யாரெல்லாம் இப்போ பொருத்தனை பண்ணுறாங்களோ, இன்றைக்கி சாயங்காலமே அவங்க யுத்தம் ஓஞ்சிடணும். ஆண்டவரே வந்துருங்க. கையில் யுத்தம், விரலில் போர். ஆண்டவரே வந்துருங்க, வந்துருங்க. அது எவ்வளோ பெரிய யுத்தமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைப்பா. வந்துருங்க ஆண்டவரே, வந்துருங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். வந்துருங்க, வந்துருங்க, வந்துருங்க. இருதரத்தாரம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கைகள், நீங்கள் உட்காந்துக்கிட்டேன், கைகளை போருக்கும்
பொருத்தனை செய்வோம். நாங்கள் 1 மணி நேரமாவது உம்மோடு பேசணும் ஆண்டவரே. எங்கள் மேலே எழுதுங்க, 1 மணி நேரமாவது நாங்கள் ஜெபம் பண்ணணும்ப்பா. எங்கள் நகரத்துக்கு நீங்கள் காவலாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் நகரத்தை காவாராகில் எத்தனை கண்விழிப்பு விழிச்சாலும் எங்கள் பிரயோஜனம் இல்லைப்பா. கர்த்தர் நகரத்தை கட்டாவிட்டால், நீர் ஆண்டவரை அதை கட்டாவிட்டால் எத்தனை காவல் இரும்பினாலும் அவங்க கண் விழிப்பு வருதா? இப்போவும் பிள்ளைங்க கை வலிக்கிறதுக்குள்ள இந்த நகரத்துக்குரிய சேமத்துக்காக எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணும்போது தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே. இப்போவே நாங்கள் கரங்களை தட்டும்போதே சிவகாசி நகரம், அந்த நகரத்தில் கர்த்தரே 1000-10,000 தூதரோட பிரசன்னமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மார்நாத்தா ரெவவேல் சபையார் இருக்கிற இந்த பகுதியில் 1000-10,000 தூதர்கள் இறங்கி பணிவிடை செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் ஊழியக்காரருடைய இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. உட்காருங்கள். கைகளை போருக்கும் வீரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறேன் என் கண்மலையாய். இப்போ நான் ஒன்று செய்ய போகிறேன். இப்படி கையை கட்டினா நீங்கள் பாடுங்க, இப்படி கட்டினா அடுத்த செகண்ட் நீங்கள் பாடுங்க. யார் கெட்டிக்காரன்னு தெரியும். ஜெபிக்கிற விஷயத்தில் நான் வயசானவன் அதெல்லாம் கிடையாது. 84 வயசில் கூட பானுவேலின் குமாரத்தி ஆலயத்தை விட்டு நீங்காமல் ஆராதனை செய்தாள். ஆனால் வயசாகி போச்சையா முன்ன மாதிரி அதெல்லாம் கிடையாது. ஆமென். 84 வயசில் சிமியோன் கண்ணு இருள் அடிச்சு போச்சு. ஆனாலும் ஆண்டவரை நான் கையில் தூக்குவேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரும் அவர் கையில் போய் கொஞ்ச நேரம் சொல்லுங்க, சிமியோன் கொஞ்சம் ஒன்று இனிமேல் நான் சந்தோஷமாக போகிறேன்றார். வயசாகி போச்சுன்னு யாராவது சாக்கு போக்கு சொன்னீங்க? என்ன வயசாகி போச்சு இப்போ சொல்லுங்க. நான் ஒரு ஷாப்பிங் மால்கிட்ட போனேன். ஒரு பேரன் அவங்க தாத்தா கொஞ்சிக்கிட்டு இருந்தார். அவருக்கே ஒரு 70-80 வயசு இருக்கும். என்னங்க அதை விட நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்களே என்ன? அவர் சொன்னார், இப்போ தானங்க 80 ஆச்சுன்னார். அப்போ இன்னும் இருக்கிற மாதிரி புரியுதா உங்களுக்கு? இப்போ வீட்டுக்கு போன உடனே ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடணும். ஆமாம். நான் அட்வென்ட் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன் வேளச்சேரியில். ஒரு ஆள் என்னை பார்க்க வந்தார். என்னை கூப்பிட்டு, ஒரு பேர் கமல், அவர் வீட்டில் இருக்கிறேன். இவர் வந்தார். ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் 8 மாதம் ஆச்சியா, அதுக்கு என்ன இப்போன்னு? எங்களுக்கு குழந்தை இல்லை, அந்த மருந்து இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு அவள் கர்ப்பப்பை புண்ணாயிடுச்சு. என்னையாண்ண ஒன்றும் கவலைப்படாது, இன்னும் 4 மாதம் இருக்குல்லன்னு. என்னது? ஆமாயா, நான் 6ஆம் வருஷம் அனுக்கிரகம் பண்ணுவேன், அது 3 வருஷத்துக்கு பலனை தரும் சொன்ன ஒரு கர்த்தர். அப்போ 6ஆம் வருஷம் அனுக்கிரகம் துவங்கிருச்சு. இந்த 3 வருஷம் முடியும் 4 மாதம் தான் இருக்குது. இந்த 8 வருஷம் 8 மாதம் வரைக்கும் அந்த பிள்ளை என்னெல்லாம் பாடுபடுத்தினியோன்னு அமைதியாயிட்டார். இப்போ வீட்டுக்கு போன உடனே, தங்கம் மத்தியானம் என்னம்மா செய்கிறேன்னு கேளு. காலையில் எழுந்த உடனே, தங்கம் நாளைக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு பேச்சுக்கு பேச்சு தங்கன்னு சொல்லுன்னு. ஐயா, அது பேர் மகேஸ்வரின்னாரு. அப்போ மகா தங்கம் அப்படின்னு சொல்லுப்பான்னு. இந்த மனுஷன் சீரியஸாகவே போகும்போதே தங்கம் மத்தியானம் என்ன சாப்பிட கொடுக்க போகிறேன்னு கேட்டான். அதுக்கு, ஏங்க சர்ச்சுக்கு போனீங்களே அங்கே என்னங்க ஆச்சேன்னு கேட்குது. இல்லை தங்கம், சும்மா உன்னை அப்படி கூப்பிடணும் போல் தோணுச்சுன்னு. ஏங்க சர்ச்சுக்கு போன இடத்துல ஒயரில் எங்கேயாவது கையை வச்சிங்களான்னு கேட்குது. என்ன நீ சாதாரணமாக மாறுற ஆள் இல்லை, நான் 8 வருஷம் பார்க்குறேன். இல்லைம்மா, இந்த 8 வருஷம் இந்த 8 மாதம்
நான் எத்தனை முறை ஒன்று நீ சலிச்சிக்கிற மாதிரியெல்லாம் நடந்துட்டேன், அதை நீ மறக்கணுக்காக தான் கூப்பிடுறேன். 9ஆம் வருஷம் முடிஞ்சிச்சு, 11ஆம் வருஷம் இன்னொரு அட்வென்ட் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். இந்த மனுஷன் பெரிய ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு வந்து இது யார் பாருங்க ஐயான்னாரு கமல். பார்த்தா 1 கிலோ ஸ்வீட் பாக்ஸு, 1 கிலோ மிக்சர் கொடுக்குறாரு. என்ன விஷயம் என்ன ஐயா, ரெட்டை புள்ள பிறந்துச்சுன்றாரு. அதுக்கு ஐயா இவ்வளோ பெரிய ஸ்வீட் என்ன, 2 சமாளிக்க முடியல சாமி, 1 எடுத்துகிட்டு போயிருங்கன்றான். ஏங்க ஆண்டவர் வாக்கு பண்ணால் அசதியாக இருப்பார். மனுஷன் தாங்க மனசு மாறுவான், மனம் மாற. அவர் என்ன மனு புத்திரனா, சொல்லியும் செய்யாத இருக்க மனுஷனா அவரு. ஆனால் ஆண்டவர் காத்திருக்கிறத நம்ம செய்யலையே. வீட்டில் ஒரு ஜெபம், 1 மணி நேரமாக ஜெபம். வெளியே போனால் எந்த நகரத்தில் உங்களுக்கு வேலை கொடுத்தாரோ அது உங்கள் ஊராக இருக்கு. குறிப்பாக சகோதரிகளுக்கு இது சொந்த ஊராக இருக்காது, வாழ்க்கப்பட்ட ஊர். ஆக எங்கே குடியிருக்கிறீங்களோ அந்த நகரத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் பட்டணத்துலேயும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, வெளியிலையும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் வருகையிலையும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இதை சொன்னது கர்த்தர். அப்போ அந்த ஒரே நாளில் சித்திர வேலையை ஆண்டவர் நிறைவேற்றணும். சகரியா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தைய வசனம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். எல்லாம் கவனிங்க, இது யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். கவனிக்கணும். தூக்கம் வந்தவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி விடுங்க. தூக்கம் தெளிஞ்சவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு இப்போ தான் தெளியுதான். எல்லாம் கவனிக்கணும். அப்போது இது யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். எல்லாம் கவனிக்கணும். மோசே அப்படின்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். யோசுவா அப்படின்னா அவன் தான் கல். இன்றைக்கி நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, ஆனால் கல் ஆகிறது இல்லை. நான் சொல்ல புரியல உங்களுக்கு? எவ்வளோ பேர் மோசே ஆகுறாங்க, ஆனால் ஆண்டவருக்கு தேவை மோசே இல்லை, யோசுவா. நீ எழும்பு, யோர்தானை கடந்து போ. இப்போ சொல்லுங்கள், ஆண்டவருக்கு தேவை கல். நீங்கள் வெளியே இருந்தால் மண்ணாங்கட்டி, உள்ளே வந்தால் கல். ஆண்டவருக்கு பேர் கண்மலை. இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. ஏன் கட்டுவேன்னா இந்த கல் மேலே மோதிரவனை நொறுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? இது பெரிய சபையோ சின்ன சபையோ, உங்கள் மேலே மோதிரான் பாருங்க, அவன் நொறுங்கணும். எங்கே நொறுக்கிறோம்? நம்ம நொறுக்கி போகிறோம், நம்ம நொறுக்கிக்கிட்டே இருக்கிறோம். அவன் நொறுக்கணும். பிரியமானவர்களே, ஆமென். வள்ளியூரில் ஒரு சபைக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ ஆடு சீரும் மந்தை ஓனாய் பேரும் கூட்டம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு எழுதுறேன். ஆண்டவர் வார்த்தையை நிறுத்து. ஆடு சின்ன கூட்டம், ஓனாய் சீரு பெரும் கூட்டம் ஜெயிக்க முடியாதுன்னு எழுதாத. இந்த ஆட்டு கூட்டம் சீறி வரும், சிதறடிக்கும், சாகடிக்கும் எழுதுனார். ஆடு சீரும் மந்தை ஓனாய் பெரும் கூட்டம் ஜெயிக்க முடியாது, சிதறிவிடும், துவண்டு விடும், தோற்று விடும், மடிந்து விழும். ஆண்டு சொன்னார், தேவன் நீர் அனுப்ப உம்மாடுகள் சீறி வரும், சிதறடிக்கும், சாகடிக்கும் எழுதினார். சொல்லுங்க, சாதாரணமாக வாழ்றதுக்காகவா நம்மளை இங்கே கொண்டு உட்கார வச்சாரு? நீ ஜெயிக்கணும், அதை ஆண்டவர் பார்க்கணும். உன் மேல மோதிர கல்ல நொறுக்கணும். எத்தனை முறை ஒரு தீர்மானத்துக்கு வந்துடணும். ஆமென். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. கையை உயர்த்தி காட்டுங்க. இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா? நான் கையை எப்படி காட்டுறேன், நீங்க எப்படி கையை காட்டுறீங்க தெரியுமா? என்னை பார்த்தா மோடி மாதிரி தெரியுது உங்களுக்கு. நான் இந்த கோட்டு, இந்த சட்டையை போடும்போதே சந்தேகப்பட்டேன். என்னடா காலர் இல்லாத சட்டையை போடுறோமே இப்படி. சரி, 1 2 3. அப்பா
அப்பா அப்பா ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. அல்லேலூயா. உங்க பாஸ்டர் இவரை என்னால் மறக்கவே முடியாது. அவர் மீட்டிங் கொடுத்துட்டு போய் கூட்டத்தில் உட்காந்துட்டார். காயத்தை ஆற்ற முடியாத சோகம் அவருக்கு. நான் பாட்டு எடுக்கிறேன். உங்க ஊழியம் இது உங்க ஊழியம், சத்தம் கேட்கணும், சத்தம் கேட்கணும், ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உண்மை. 2வது முறை பாடுறதுக்குள்ள அந்த இடத்த மாத்திட்டு வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தார். அங்கதான் உட்கார்ந்து என் முகத்தை பார்த்தார். உங்க ஊழியம் இது உங்க ஊழியம். இப்பொழுது செய்தி முடிந்தது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாருன்னா மைக்கை பிடிச்சி சத்தம் கேட்கணும், சித்தம் செய்யணும், ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா. நான் பாடினதை விட அவர் பாடும்போது என் மார்க்கெட்டே போயிடுச்சு. அப்படி உருகி உருகி பாடு. இப்போ சொல்லுங்க, இந்த கூட்டம் முடிஞ்சு நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ள என்னமோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு உங்கள் பாஸ்டர் ராஜா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ராஜா மாறா இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன உங்க கையை பார்த்தாலே எனக்கு நம்பிக்கை வரல. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அப்படி காட்டுறாருல்ல. வந்துருங்க வந்துருங்க, 1 2 3. இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா 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 ஏசப்பா இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன உம்மா அப்பா அப்பா என்று சொல்ல துன்பம் எல்லாம் அகலுது மெல்ல. உம்மா அம்மா அம்மா என்று சொல்ல ஆறுதல் வருகுது மெல்ல மெல்ல. என்ன சொல்ல ஓ வார்த்தை இல்லை. என் கண்ணீரை துடைப்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உன் தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைப்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் அப்பான்னு அப்பா அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பான்னு கூப்பிடத்தான், அப்பான்னு கூப்பிடலாம், அம்மா அம்மான்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரிகளே கர்த்தருக்கு வல்லமையை செலுத்துங்கள், கர்த்தருக்கே செலுத்துங்கள். ஏன்னா ஜெபத்தை முடிக்க போகிறோம்.
சாப்பிட்டும் போது நான் வந்து கேட்க போகிற பாட்டு இது. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. சொத்து மேலே ஆத்திரம், இதுக்கு பேரா யூதா கோத்திரம். சாதிக்கவே இல்லையே, இன்னும் நான் எப்படி சாதிக்க போகிறேன்? இதே கேள்வியோடு நம்ம வெளியே போனோம். கல்யாண வீட்டுக்கு போனாலும் பைபிளை கொண்டு போகிறதில்ல. சொல்லுங்களேன், இருக்கிறதெல்லாம் வேற போட்டு போகிறது. கல்யாண பொண்ணை விட நம்ம ஓவராக போகிறது. அங்கே வர்றவங்க கண்ணெல்லாம் படுறது. அடுத்து நம்ம ஆஸ்பத்திரி போகிறது. இருந்தால் வச்சுக்க வேண்டியது தானே வீட்டில். இன்னொரு பட்டாசு போடு. அந்த மாப்பிள்ளை பொண்ணை விட்டுட்டு வர்றவங்களே பார்க்குறான். என்ன நியாயம் இது? அங்கே பொண்ணுக்கு வீங்கனவங்க நிறைய பேர் வர்றாங்கல்ல, பார்த்தா என்ன ஆகும்? அதுக்கெல்லாம் தெரியாது உங்களுக்கு. அல்லேலூயா. இதுக்கு என்ன சூத்திரம்? எளிமையாக சிம்பிளாக சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், போகிற கல்யாண பொண்ணை விட வேகமாக சொல்லு. அதுவே நல்லா தலை வாரிக்கிட்டு இருக்கு, இது தலை விரித்து போட்டுக்கிட்டு வருது. இங்கே யாரையும் நான் சொல்லலை, நான் பத்திரமா ஊருக்கு போ. ஆண்டவர் முன்னால் போகிறேன்ல. ஆமாம், உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி நான் போகக்கூடாது. ஆண்டவர் முன்னால் போகிறேன், அதை மகிமையும் கனத்தையும் ஆண்டவருக்கு செலுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு, பலவான்களின் புத்திரிகளே கர்த்தருக்கு, கர்த்தருக்கே செலுத்துங்கள். அல்லேலூயா. அது அது கண்டினியூவாக பாடணும். அப்புறம் பாடுறேன். இப்போ சொல்லுங்கள், பலம் வந்துருச்சா? நம்ம பலவான்களின் புத்திரர். ஒரே நாளில் சித்திர வேலையை நிறைவேற்றணும். ஆமேன். என்ன வேலைன்னா, ஆண்டவர் மோசே இல்லை, நீ யோசுவா. அல்லேலூயா சொல்லுங்களேன். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். உயிரோடு இருக்கணும். நீ தோக்குறத நான் பார்க்கக்கூடாது. நீங்கள் போய் படித்து பாருங்க. 31 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு, அது பெரிய வெற்றி அல்ல. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை செய்வேன். நான் ஊரை ஜெயிச்சது பெரிய வெற்றி இல்லை, நானும் என் குடும்பம் கர்த்தரை சேவிக்கிறோன்றார். இப்போ சொல்லுங்கள், நம்ம ஊரையும் காப்பாற்றலை, நம்ம உயிரையே காப்பாற்றுற மாதிரி வந்தால் என்ன அர்த்தம்? ஒரு தீர்மானத்துக்கு வரப்போகிறோம். மணி 1 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 45 நிமிஷம் இருக்குது. என்ன உஷார் தெரியுமா? நீங்கள் டைமை பார்த்து வச்சுக்கிட்டு சொல்லுங்கள், இவருக்கு கண்ணு தெரியலடி. நியாயமா இது? நான் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். எங்கள் பாஸ்டருங்க ரொம்ப கெட்டிக்காரருங்க. டைமை அங்கே வச்சு நீங்கள் பார்க்க வைக்கிறது இல்லை, இங்கே வச்சு நாங்கள் பார்க்க வைக்கிறது. ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் பாட்டினால் அவரை. பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு, பலவான்களின் புத்திரிகளே கர்த்தருக்கு, கர்த்தருக்கே செலுத்துங்கள். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். 29ஆம் சங்கீதம் கடைசி வசனம் பாடி முடிச்சிட்டேன். கர்த்தர் தம ஜனத்துக்கு பலம் கொடுப்பார், சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். உங்கள் சரீரத்தில் பலம், மனசில் சமாதானம். நமக்கு பாருங்கள், ஒன்று இருந்தால் ஒன்றும் இல்லை. பலமும் கொடுப்பார், சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நமக்கு தெரியாமல் எப்போ பாரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு கேட்குறான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி தப்பித்தேவர் உங்ககிட்ட 2 கோடி கொடுத்தா அடுத்த நாள் சாகிறதுக்கு எதுக்கு 2 கோடி?
அப்போ நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே, நான் ஆளணும் ஆண்டவரே, அதெல்லாம் கேட்கலாம்ல. என் பிள்ளைங்க ஆடுறதை நான் பார்க்கணும் ஆண்டவரே, என் குமார்த்தி சும்மா சோர்ந்து போகுது ஆண்டவரே, நான் அவங்கள ஆளும், அதை கேட்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு, பலவான்களின் புத்திரிகளே கர்த்தருக்கு, கர்த்தருக்கு செலுத்துங்க. ஆமென். ஏறக்குறைய மத்தியான சாப்பாட்டுக்கு போகிறோம். என்ன பாட்டு உங்கள் வாயில் இருக்கணும்னு சொல்லிட்டேன். நானும் கட்டாயம் இந்த டைனிங் டேபிள் கிட்ட வருவேன். இந்த பக்கம் தானே சாப்பாடு உள்ளதான். ரொம்ப வசதியாக போச்சு. நான் யார் சாப்பிட்றீங்களோ அவங்கக்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லுவேன். சங்கீதம் 28. எவ்வளோ காலம் தான் ஏமாற்றுவீங்க எங்களை சொல்லுங்க. ஆமாம், ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென். அதாவது 1 மணி ஆயிடுச்சு, பசியாக இருப்பாங்கன்னு அது பரிதாபப்படுது. ஆனால் நாங்கள் பரிதாபப்பட போகிறது. அப்படி சாப்பிட்டு தான் என்ன கண்டான் சொல்லுங்க. என்ன சாப்பிட்டு என்ன கண்ட? நீங்கள் நடந்து போகும்போது பார்த்தா சாப்பிட்ற ஆள் மாதிரியா தெரியுது? ஒரு தீர்மானம். ஆமென். ஒரு மலையில் ஒரு எம்எல்ஏ காற்று வாங்க போவானா. அவன் அப்படி அவன் காரில் போகும்போது, ஒரு ஸ்கார்பியோ காரில் போகும்போது ஊர் ஓரத்தில் ஒருத்தன் செலவு அடிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்போ அந்த எம்எல்ஏ கேட்டானா, மாப்பிள்ளை மலைக்கு போகிறேன், காற்று வாங்க, ஜாலியாக இருக்கும், மலை மேலேருந்து பார்க்கலாம், மலைகள் அழகாக தெரியும், நதிகள் அழகாக தெரியும் அப்படின்னு சொன்னானா. நீ வர்றியா அப்படின்னு எம்எல்ஏ கூப்பிட்டா அவன் உடனே கோணி பையில் சுத்தியல் அந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு மூட்டை கட்டிட்டு காரில் ஏற வந்தானா. அங்கே இந்த வேலையெல்லாம் கிடையாது, செலவடிக்கிற வேலை அங்கே கிடையாது, சும்மா காற்று வாங்குகிற இடம். நீ சும்மா வா மாப்பிள்ளைன்னு. எங்கே போனாலும் என் வேலை இருக்குது, எங்கே போனாலும் எனக்கு வேலை இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. பவர் வாங்க வந்தேன், வல்லமை வாங்க வந்தேன், சாதிக்க போகிறேன், இதுதான் பேச்சாக இருக்கணும். ஆமாம். இவர் பாட்டுக்கு எம்எல்ஏ காரில் ஏறி போனால் அங்கே போய் ஏறிக்கி விட்டோடனே எம்எல்ஏ அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா இவன் ஒவ்வொரு சுத்தியில் எடுத்து கல்லுகளை உடைக்கிறானா, எது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு. சில கல்லுங்க சும்மாவே உடையுதான்,
அதையெல்லாம் படிக்கட்டாக்கிட்டாராம். படிக்கட்டாக்குறாரு, கல் உடச்சி படிக்கட்டாக்குறாரு. ஒரு கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுதான், அங்கேயே உட்காந்துட்டு செலவடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். முரட்டு கல், அந்த கல்லில் உடைக்கிறாராம். எம்எல்ஏ பார்த்தானா, வீட்டுக்கு போகிறேன்னு, போங்க சாரு என்னை விட்டுட்டு போங்கன்னு. ஏண்டா வெளிச்சமும் இல்லை, நிலவு வெளிச்சம், என்ன பண்ண போகிறேன்னா செலவடிக்க போகிறேன்ட்டானா. எம்எல்ஏ வந்துட்டானா, 2 நாள் ஆயிடுச்சான். 3ஆவது நாள் எம்எல்ஏவுக்கு ஞாபகம் வந்துருச்சான், என்னடா செலவடிக்கிறவனை மலையில் விட்டு வந்தோமே, சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருப்பானே அப்படின்னு வாட்டர் பாட்டிலு டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்தால் இவன் அழகாக ஒரு சிலுவை வடிச்சிருக்கானா. அது மேலேயே கவனம், சிலுவை மேலேயே. ஆச்சரியம் அவருக்கு, இந்த மலையிலேயே அந்த சிலுவை இருந்தது, இங்கேயா இருந்தது, என்னடா இது, இத்தனை வருஷமாக நான் வர்றேன், இந்த மலைக்கே அழகு, இந்த ஊருக்கே அழகு கொடுக்குற ஒரு சிலையை நீ வடிச்சிட்டியே அப்படின்னு அவனை பார்த்துட்டு நீ சாப்பிடுன்னா அவன் அது மேலே நோக்கமாக இருக்கானா. உடனே எம்எல்ஏ வண்டி எடுத்துகிட்டு வந்து ஊர் ஜனங்களை கூப்பிட்டு, நம்ம மலையில் ஒரு அழகு இருக்குது வந்து பாருங்கன்னு எல்லாரும் படிக்கட்டில் ஏறி வந்து அந்த சிலையை பார்க்குறாங்களாம். பார்த்தா சிலுவையை பார்த்துட்டு ஆ அப்படின்னாங்களாம். எல்லாம் பொழுது போனோன்னு இறங்கி போயிட்டாங்களாம். இவனும் இறங்கி போயிட்டானா. யார்? சிற்பியும். அந்த படிக்கட்டெல்லாம் சத்தம் போடுதான், எல்லாரும் எங்களை மிதிக்கிறாங்க, உன்னை மட்டும் மதிக்கிறாங்கன்னு சார். எல்லாரும் எங்களை மிதிக்கிறாங்க, உன்னை மட்டும் மதிக்கிறாங்களேன்னு. அப்போ கரண்ட் போனாலும் துதிப்பேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டா என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. இந்த படிக்கட்டெல்லாம் சொல்லுதான், எங்களை எல்லாரும் மிதிக்கிறாங்க, உன்னை மட்டும் மதிக்கிறாங்கன்னு. அப்போ ஒவ்வொரு முறை செலக்ட் பண்ணும்போதும் நீங்கள் அந்த செலெக்ஷனில் பாஸ் ஆகலை. நான் எத்தனை அடி வாங்கினாலும் பாஸ் ஆனேன். எனக்கு தேவையில்லாதது எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எடுக்கும்போது எனக்கு வலிச்சது, ஆனால் நான் தாங்கிக்கிட்டேன், அதனால் சிலையானேன். அப்படி செலவடிக்கும்போது நீங்கள்லாம் சிதறினீங்க, ஓடினீங்க, ஆனால் எல்லாரும் உங்களை மிதிக்கிறாங்க, என்னை மட்டும் மதிக்கிறாங்கன்னு. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாக ஆன பிற்பாடு உலகம் என்னென்னவோ சொல்ல தான் செய்யுது. எங்கள் அப்பா கூட தான் சொன்னார், உன்னை ஒரு பிகாம் படிக்க வச்சு பெரிய ஆஃபீஸராக்குன்னு நினச்சேன், ஏசுன்னு போயிட்டேன், அப்படியே போன்ட்டார். பைபிள் காலேஜ் 3 வருஷம் படிக்கிறேன், எங்கள் அப்பா ஒரு முறை கூட பார்க்க வரலைங்க. ஒரு முறை கூட அப்பா அம்மா என்னை பார்க்க வரல. நடந்தது எனக்கு தெரியுமா? கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி நான் ஊழியக்காரன் ஆகிட்டேன். ஒரு நாள் எனக்கு கேள்விப்பட்டேன், எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, பணம் வந்திருக்கு அவர்கிட்டன்னு. உடனே நேராக போனேன், எங்கள் அண்ணனுக்கு 5 சென்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ எனக்கு 5 சென்ட் வாங்கி கொடுக்கணுமில்ல. நான் போய் அப்பா அப்பா வா வெஸ்லி, வா வா வெஸ்லி, அண்ணன் பேர் ஸ்டான்லி, உட்கார் ராஜா, தங்கமே எப்படி இருக்கேன்னாரு. நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டிங்களா, பணமெல்லாம் வந்துருச்சான், அண்ணனுக்கு 5 சென்ட் வாங்கி கொடுத்தீங்களா, எனக்குன்னு லேவி எனக்கு பங்கு சுதந்திரம் ஏதடா, யாரை கேட்கிறாய், நான் சென்ஸ். அவர் வாத்தியார் இல்லை, யாரை கேட்கிறாய், அன்னைக்கு ஏசுன்னு போனல போய் அவரே கேளுன்னார். துக்கமாக இருந்தது. ஆனாலும் சரி, அப்பா இல்லைன்ட்டு பிற்பாடு மறுபடியும் சண்டை போட முடியுமா? ட்ரெயினில் ஏறி, நெஞ்சே நீ அஞ்சாதே, இயேசு உன் தஞ்சம், துன்பத்திலே துவளாதே, ஆறும் உன் துக்கம், ஜெபத்தினிலே விழிப்புடனே காத்திட மறவாதே, கருத்துடனே கர்த்தனையே கூப்பிட தயங்காதே, ஓ நெஞ்சே நீ அஞ்சாதே, இயேசு உன் தஞ்சம். பாட்டு வருது, ராகம் மறக்கூடாததுக்காக ட்ரெயினில் அப்படி கண்ணு தொடச்சிக்கிட்டு, ஆத்துமனேசர் இயேசு அல்லவா,
அனுதினம் காத்திடும் கர்த்தர் அல்லவா, ஆபத்தில் அனுகூல துணை அல்லவா, அரணான கோட்டையும் இயேசு அல்லவா. ராகம் மறக்கூடாததுக்காக ட்ரெயினில் போய் இறங்குற வரைக்கும் நெஞ்சே நீ அஞ்சாதே இயேசு உன் தஞ்சம், துன்பத்திலே துவளாதே ஆறும் உன் துக்கம், நெஞ்சே நீ அஞ்சாதே இயேசு உன் தஞ்சம், துன்பத்திலே துவளாதே ஆறும் உன் துக்கம். ஆத்துமனேசர் இயேசு அல்லவா, அனுதினம் காத்திடும் கர்த்தர் அல்லவா, ஆபத்தில் அனுகூல துணை அல்லவா, அரணான கோட்டையும் இயேசு அல்லவா, நெஞ்சே நீ அஞ்சாதே இயேசு உன் தஞ்சம். பாடிக்கொண்டே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே 10 நாள் தான் ஆச்சு. சோர்வு எனக்கு. அப்பா போய் கையில் பணம் வச்சுக்கிட்டு சும்மா அனுப்பிட்டாரேன்னு வருத்தம். யாரு கூடயும் நான் பேசலை. எங்கள் வீட்டம்மா கடைக்கெல்லாம் போய் பழக்கம் இல்லை. நான் வீட்லேயே இருக்கிறத பார்த்துட்டு வேறு வழி இல்லைன்னு வெளியே கடைக்கு போகுது. பார்க்குறவங்கலாம் எங்கே பாஸ்டர் அவர் சோர்ந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. இது நான் மட்டும் உட்காந்துருக்கேன். இப்போ எங்கள் அப்பா ஒரு போஸ்ட் கார்டு போடுறார். இளைய மகன் வெஸ்லி அறிவது கடிதம் கண்டவுடன் நீ என்னை வந்து பார். உடனே ட்ரெயின் பிடிச்சி போயிட்டேன். போன உடனே வா வெஸ்லி வா, இப்படி வா வெஸ்லி வா உட்காந்துட்டு நேராக கூட்டு போய் பீரோவை கூட்டு போய் பீரோ ட்ராயரை திறந்து ஒரு ₹1 எடுத்து கொடுத்து போதுமான்னு கேட்டார். இது என்னப்பா வாயை இப்படி மூடி வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டேன். அதை ஏன்பா கேட்குறேன், உன்னை அனுப்பின அடுத்த மணி நேரத்தில் ஒரு பஸ்ஸு ஏறினப்பா, படிக்கட்டு தடிக்க விழுந்துட்டேன்ப்பா, வாயில் அடிபட்டுருச்சுப்பா. ஆண்டவர் பேசுகிறாரு, என் பிள்ளைய நீ வெறுமையாக அனுப்பலாமா அப்படின்னு சொன்னாருப்பா. வெறுமையாக அனுப்பினவன் வாயை உடைக்கட்டுமான்னு கேட்டாருப்பா. இப்போ சொல்லுங்க, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொட்டான். ஒரு கட்டு கொடுத்துட்டு இன்னொரு கட்டு வேணுமான்னு கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் கொஞ்சம் அழுதாலும் அவர் மனசு தாங்காது. நீங்கள் கொஞ்சம் தூங்கலைன்னா கூட அவர் தூங்காமலே இருக்கிறவர். எத்தனை பேருக்கு புரியுது? நான் படுத்து நித்திரை செய்தேன், என்னை நோக்கி 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்றார் தாவீது. இப்போ எத்தனை பேர் இப்பத்திலிருந்து பொருத்தனை பண்ணி நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், என் நகரத்துக்கு போனால் ஜெபம் பண்ணுவேன், ஆராதனைக்கு நான் நம்பர் 1 இருப்பேன்னு சொல்கிறவங்க எழும்பி நின்று நம்முடைய பொருத்தனை பாடலை பாடப் போகிறோம். தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. 2 கையும் வரிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை என் பாட்டினால் அவரை. ஆமென். கையை போடுங்க, நிறுத்திடக்கூடாது. ஆமாம், நான் 10 முறை பாடுங்கன்னா 100 முறை பாடினா அதான் கெட்டிக்காரத்தனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முடியாது. திரும்ப என்னை பார்த்தா அவர் கேட்டால், திரும்ப நீங்கள் எங்கேயாவது என்னை பார்க்க நேர்ந்தால், ஐயா உங்களை நாங்கள் பார்த்தோமேன்னா இந்த பாட்டை பாடினா தான் நான் நின்று பேசுவேன்.